ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளிலே நாம் இறை சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் ஆசரிக்கும்படியாக இறை சமூகத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம். உலகம் எங்கிலும் இந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். तमाम दुनिया भर आके इस त्योहार को मना रहे हैं. ஆண்டவர் விசுவாசிக்கிற अनेक இதனுடைய பக்தர்கள் இதனுடைய பிள்ளைகள் இந்த பண்டிகை ஆசரிக்கிறார்கள். प्रभु को विश्वास करने वाले बच्चे इस त्योहार को मनाते हैं. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். और जो प्रभु को जो स्वीकार नहीं किए वो भी इस त्योहार को मनाते हैं. ஆனால் அந்த கிறிஸ்மஸுக்கும் நாம் ஆசரிக்கிற இந்த கிறிஸ்மஸுக்கும் அதாவது பெரும் வித்தியாசம் உண்டு. उनका जो त्योहार को मनाना और हम जो त्योहार मनाते हैं उसमें बहुत फर्क है. அவர்கள் ஆசரிக்கிற கிறிஸ்மஸில் वो जो मनाते जो क्रिसमस மைய பொருள் இல்ல, उसका कोई मध्यस्थ नहीं, कोई उसका कोई चीज नहीं. அந்த பண்டிகையில இயேசு கிறிஸ்து கிடையாது. उस त्योहार में मसीह नहीं है. அது பொழுதுபோக்குக்காக, वो सिर्फ नाम के लिए. இன்னொரு ஏதாவது கூடி ஏதாவது கும்மாளம் அடித்து ஏதாவது குடித்து வரித்து ஏதாவது அவர்கள் ஆசரிக்கிறார்கள். नशेबाजी करके मौज मस्ती के लिए करते हैं. அதனால தான் நான் சொன்னேன் அந்த கிறிஸ்மஸில் இயேசு கிறிஸ்து கிடையாது. उस क्रिसमस में मसीह यीशु मसीह नहीं. நாம் கிறிஸ்மஸை எதற்காக நாம் ஆசரிக்கிறோம் என்றால், हम क्यों क्रिसमस मनाते हैं? இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் அந்த பண்டிகை இருக்கிறது. यीशु को ही हम के मध्यस्थ रखे इस क्रिसमस को मनाते हैं. அப்போ இயேசு கிறிஸ்துவை அல்லாத கிறிஸ்மஸ் அது இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கிறதாகும். जहाँ पर यीशु मसीह नहीं है उसकी बेइज्जत करने के जैसा है. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக हम प्रभु की महिमा करने, ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக இறை आराधना करने के लिए उसके हुजूरी में आए हैं. இப்பொழுது கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிப்போம். हम प्रभु के वचन को उसके सम्मुख में याद करें. யாராவது ஒருவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதிட்டு சத்தமாக வாசிக்கலாம். दूसरा कोरिन्थियंस 9वां अध्याय के 15वां वचन को कोई उठकर पढ़े. 2 கொரிந்தியர் 9:15. दूसरा कोरिन्थियंस 9:15. 2 कोरिन्थियंस 9:15. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். शुक्र परमेश्वर का उस बख्शीश पर जो बयान से बाहर है. நாம் எளிய நடையில் நமதாவது இதை வாசித்தோம் என்றால், हम अगर ऐसे अगर पढ़ेंगे तो வர்ணிக்க முடியாத பரிசு வர்ணிக்க முடியாத நன்கொடை என்பதாம். जो हम विवरण नहीं कर सकते, बयान नहीं कर सकते, ऐसा एक बख्शीश प्रभु ने हमें दिया. தேவன் அருள் இருக்கிற இந்த சொல்லி முடியாத இந்த பரிசுக்காக இந்த நன்கொடைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். हम प्रभु को धन्यवाद करेंगे उस बख्शीश के लिए जो हमारे बयान से बाहर है. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? क्रिसमस क्या है? நாம் அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். पहले वो जानना जरूरी है. கிறிஸ்மஸ் என்பது நாம் புது ஆடைகளை அணிவது, नए कपड़े पहनना क्रिसमस में, வீடுகளை சுத்திகரிப்பது, घर को साफ सुथरा रखना, डेकोरेशंस எல்லாம் போடுவது, घर को सजाना, இது முக்கியமான காரியம் அல்ல. ये आके बड़ी बात नहीं. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? क्रिसमस क्या என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், ये जानेंगे तो நாம் கிறிஸ்மஸின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், उसके जो के अहमियत को अगर जानने शुरू करेंगे तो கிறிஸ்மஸை நாம் பணிவோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய முடியும். विश्वास और नम्रता से प्रभु के माके जो के त्योहार को मना सकते हैं. கிறிஸ்மஸ் என்றால் क्रिसमस यानी தேவன் மனிதனாக வந்ததுதான் கிறிஸ்மஸ். प्रभु जो है इंसान बनकर आया, उसे हम क्रिसमस करके मनाते हैं. கடவுள் மனிதனாக அவர் மனித வடிவத்தில் தோன்றினதுதான் கிறிஸ்மஸ். इंसान के सूरत में जब प्रभु आया उसी को क्रिसमस करके मनाते हैं. கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படை உபதேசமாக இருக்கிறது. मसीही बुनियाद है वो. கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படை உபதேசம், मसीह विश्वास का एक बुनियाद है. தேவன் மனிதனாக வந்தார், इंसान बनकर प्रभु आए. கடவுள் மனிதனாக எப்படி வர முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. बड़ा सवाल ये है कि प्रभु इंसान कैसा बन सकता है. கடவுள் மனிதனாக எப்படி மாற முடியும்?
प्रभु इंसान कैसा बन सकता है, அவர் மாம்சத்தில் எப்படி ஏதாவது தோன்ற முடியும்? वो के शरीर में वो कैसा आ सकता है। அந்த ரகசியத்தை குறித்து தான் அதாவது புதிய ஏற்பாடானது நமக்கு ஏதாவது சில ஏதாவது அறிகுறிகளை ஏதாவது नए करार காண்பிக்கிறது. में इस वेदों के बारे में कि कई कुछ जगह में इसके बारे में बताई गई அதன் है। முழு ரகசியங்களையும் அதாவது நாம் அறிந்து கொள்ள முடியாது. इस पूरे वेदों को हम आके नहीं समझ सकते। மகா பிரம்மாண்ட ஏதாவது இந்த சகல அண்டங்களையும் சிருஷ்டித்த கடவுள் ये महापरमेश्वर जो का सारी दुनिया को जो बनाया है, மனிதனை போல் அவர் எப்படி ஏதாவது வர முடியும், எப்படி அவர் அவதரிக்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி. इंसान की सूरत में वो कैसा आ सकता है। ஆகிலும் இந்த ஏதாவது இந்த உபதேசம் கிறிஸ்தவத்தின் ஏதாவது அடிப்படை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை இல்லைன்றால் உபதேசமாக ये இருக்கிறது. उपदेश जो है कि मसीह के मंडलियों का बुनियाद है, कह सकते हैं। கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார். इंसान प्रभु जो है कि देहधारी हुआ हुआ के देखते हैं। திரியேக கடவுளில் இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற ஏதாவது ஒரு மனிதனாக பூமிக்கு வந்தார் एक என்பதாம். परमेश्वर से जो आके जो दूसरा व्यक्ति जो है कि हमारे जैसा हमारे सूरत में इंसान बनकर आए। தேவன் மனிதனாக வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். प्रभु इंसान बनकर आना उसी दिन को हम क्रिसमस कहते हैं, வேற ஒன்றும் ஏதாவது கிறிஸ்துமஸ் கிடையாது. और कोई क्रिसमस नहीं। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। சார்ல்ஸ் வெஸ்லி என்ற பாடகர் ஏதாவது எப்படி பாடுகிறார்? चार्ल्स वेस्ली ऐसा गीत गाता है। அவர் என்ன பாடுகிறார் என்றால், क्या गाता है? கேளுங்கள், मांगो। மாம்சத்தில் மறைந்திருக்கும் கடவுள் जो जिसमें जाके जो छुपा हुआ प्रभु மனித வடிவத்தில் வந்த தெய்வத்தை பாராட்டுகள் என்று சொல்லி அவர் பாடுகிறார். इंसान की सूरत में आया परमेश्वर की तारीफ करो। பாடகர்கள் और जो गीत गाते हैं, தத்துவ ஞானிகள் जो बड़े की जो तत्व का जो बात कहते हैं, உலகத்தில் ஏதாவது சிறந்த ஏதாவது மனிதர்கள் जो इंसान जो दुनिया में बहुत ही जो मशहूर इंसान, அவர்கள் எல்லோரும் ஏதாவது இயேசு கிறிஸ்துவை ஏதாவது போற்றுகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், प्रभु की तारीफ करते, यीशु की महिमा करते हैं। ஆகிலும் அதாவது கடவுள் மனிதனாக வந்த அந்த காரியத்தை நாம் ஏதாவது பார்த்தோம் என்றால், लेकिन इंसान बनकर आने प्रभु जो है इंसान बनकर आना उस अगर कार्य को देखेंगे तो மிக எளிமையாக ஏதாவது ரூபத்தில் அதாவது நம்மை போன்று அவர் தோன்றினார் என்பதால் हमारे जैसे एक मामूली इंसान बनकर आए देखते हैं। அப்போஸ்தல விசுவாசம் என்ன சொல்கிறது என்றால், प्रेरितों का विश्वास क्या कहता है? பரிசுத்த ஆவியால் உற்பவிக்கப்பட்டு जो पवित्र आत्मा के जरिए उत्पन्न हुआ, கன்னி மரியாடத்தில் பிறந்தவர் என்று சொல்லி அப்போஸ்தல விசுவாசம் அது கூறுகிறது. कुंवारी के जो पेट में पैदा हुआ करके जो प्रेरितों का जो आके कार्य कहता है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। கிறிஸ்துமஸை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். क्रिसमस को ठीक समझना है। யார் கேட்டாலும் அதாவது அவர்களுக்கு அதாவது நீங்கள் சரியாக பதில் கொடுக்க முடியும். कोई पूछे तो उसको ठीक जवाब दे सकते हैं। கிறிஸ்துமஸ் என்றால் அதில் மைய பொருள் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். उसका केंद्र जो है मसीह है, வேற ஒருவரும் கிடையாது. और कोई नहीं। ஆதலால் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசரிக்கும்படியாக இறை சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். उस पैदा हुआ दिन को मनाने के लिए हम कलीसियावासी मिलकर आए हैं। கடந்த நாட்களில் ஏதாவது இயேசு கிறிஸ்து ஏதாவது டிசம்பர் 25 ஏதாவது பிறக்கவில்லை என்ற ஏதாவது ஒரு சர்ச்சை, पिछले दिनों में जो के 25 तारीख को ही मसीह पैदा हो करके एक चर्चा, அதை குறித்து ஏதாவது ஒரு விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். उसके बारे में कुछ बातों को இயேசு मैंने आपको கிறிஸ்து बताया। நிச்சயமாக ஏதாவது டிசம்பர் 25 ஏதாவது ஒரு பிறக்கவே இல்லை. दिसंबर 25 तारीख को हरगिज वो पैदा नहीं हुआ, ஆகிலும் அவர் பூமியிலே ஏதாவது பிறந்தார். लेकिन पैदा हुआ। ஆனால் எந்த காலத்தில், எந்த சமயத்துல, எந்த மாதத்தில், எந்த தேதியில பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. कौन सा समय, कौन सा तारीख, कौन सा साल ஆனால் அனுமானிக்கிறார்கள். लेकिन अनुमान ஆனால் करते हैं, அவர் अंदाजा लगाते हैं। பிறந்த காலத்திலே उसके उस पैदा होने के उस दिन ஏரோது में என்னும் ஏதாவது ஒரு அரசர் இருந்தார். हेरोद करके किंग था, அன்னா காய்பா என்ற ஆசாரியர்கள் अन्ना இருந்தார்கள். कैफस था, சீரிய தேசத்தில் ஏதாவது கொயரனஸ் என்ற ஏதாவது ஒரு அதிகாரி இருந்தார். कोरस करके एक अधिकारी था। இந்த சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ऐसे हालातों में परिस्थिति में यीशु पैदा हुए। இவர்கள் எல்லோரும் சரித்திர புருஷர்களாகும். ये समय के ऐतिहासिक लोग हैं। ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த மாதத்துல பிறந்தார்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. कौन से महीने में यीशु पैदा हुआ कोई नहीं டிசம்பர் जानता। 25 என்று அனுமானிக்கிறார்கள். दिसंबर 25 करके अंदाजा लगाते இது हैं। கத்தோலிக்க சபை ஏதாவது உருவாக்கின ஏதாவது ஒரு துர்போதகம் என்று சொல்லி कैथोलिक அதாவது கத்தோலிக்க ஏதாவது மதக்காரர்கள் ஏதாவது உருவாக்கின ஏதாவது இந்த டிசம்பர் 25 சொல்லி சொல்லுகிறார்கள். कैथोलिक चर्च कहते हैं कि 25 तारीख को यीशु पैदा हुआ करके। அவர்கள் ஏதாவது இதை ஏதாவது திருச்சபையின் ஏதாவது அஸ்திபார உபதேசமாக या के जो कलीसिया का के जो बुनियादी आके जो आके उपदेश करके எல்லாரும் அதை கைக்கொள்ள வேண்டும்.
सब लोग उसे पालन करना है। உண்மையாகவே இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தார்னு சொல்லவே இல்லை. सच में यह कि यीशु मसीह 25 तारीख को पैदा होकर के नहीं कहा। இப்படி தவறானதாத போதகர்கள் தவறானதாத கூட்டத்தார் இதை ஏதாவது அவமதிக்கும்படியாக ये बातों को कई लोग अक्सर इसके निरंकार करते हैं। இயேசுவை நாம் ஏதாவது தொழுது கொண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாக यीशु की वंदना करने, அவருக்கு उसकी ஆராதனை भजन करने, செய்யும்படியாக வருகிற ஜனங்களை தடை செய்யும்படியாக ஏதாவது இவையெல்லாம் उसकी செய்யப்படுகிறது. आराधना करने के लिए रुकावटें पैदा ஆனால் करता இயேசு है। கிறிஸ்து ஏதாவது பிறந்தது உண்மை. यीशु पैदा वो सच बात அவர் है। சரித்திர वो புருஷனாகும். एक ऐतिहासिक पुरुष அவர் है। वो சரித்திரத்தில் ஏதாவது ஒரு காலத்துல பிறந்தார். एक जमाने में वो इतिहास में என்னைக்கு पैदा हुआ। பிறந்தார்னு சொல்லி தெரியவில்லை என்றாலும் अगर वो कब पैदा हुआ पता तो नहीं, ஏதாவது ஒரு நாள் அவர் பிறந்தார்ல. किसी एक दिन पैदा तो हुआ है। சரித்திரம் அதற்கு சாட்சியாகும். इतिहास तारीख उसका गवाह है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। யூத மதமும் அதாவது இஸ்லாம் அதாவது மதமும் यहूदी धर्म हो ये इस्लाम धर्म हो, கடவுள் மனிதனாக வரவே முடியாதுன்னு சொல்லுகிறது. यहूदी क्या कि प्रभु इंसान बनकर नहीं आ सकता। யூத மதமும் இஸ்லாமும் यहूदी और इस्लाम கடவுள் மனிதனாக வரவே முடியாது. इंसान बनकर प्रभु हरगिज नहीं आ सकता। இதற்கு மாறாக इसका उल्टा இந்து மதமும் அதாவது புத்த மதமும் हिंदू और बुद्ध धर्म இது இயற்கையானது. ये तो आम बात है। கடவுள் அதாவது காலாகாலமாக அவதரித்துக் கொண்டிருக்கிறார். के जमाने से कि वो अवतार लेकर आ रहा है। அதாவது கடவுள் அதாவது நம்மை போல அதாவது ஒவ்வொரு காலத்திலும் அதாவது அவர் தோன்றுவார். हर जमाने में कि हमारे जैसे वाक्य वो अवतार लेते ही रहेगा। என்ன வித்தியாசமானதாவது மாறுபாடானதாவது சகதாவது விசுவாசம் उनमें உள்ளவர்களாக कैसे இருக்கிறார்கள். मतभेद है। ஆனால் கிறிஸ்துவம் அதாவது கிறிஸ்துவ மார்க்கம் நாம் என்பதை விசுவாசிக்கிறோம். मसीह मार्ग हम क्या विश्वास करते हैं? அதாவது சிருஷ்டிப்பில் அதாவது சிருஷ்டி ஏதாவது படைப்பிலே இந்த ஏதாவது கடவுள் மனிதனாக தோன்றுகிற இந்த அவதாரம் என்று சொல்லப்படுகிறது அது இயற்கையானது என்று சொல்லி இந்து மதம் அதாவது புத்த மதம் சொல்லுகிறது. बुद्ध और कि हिंदू धर्म यही कहता है कि इंसान के सूरत में अवतार बनकर आना ये आम बात है। ஆனால் கிறிஸ்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் मसीहियत क्या कहता ஒரு है? முறை एक बार இது மறுபடியும் அதாவது ரிப்பீட் ஆகாது. वापस से दोहराया नहीं जाएगा। ஒரே ஒரு முறை एक ही बार கடவுள் மனிதனாக தோன்றுகிறார். प्रभु आके जो इंसान बनकर தோன்றினார் उत्पन्न हुआ, விசேஷித்த விதமாக खास तौर पे அவர் அதாவது வெளிப்பட்டார் என்பதாம். वो जाहिर हुआ। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। கடவுள் அதாவது வெகு தூரத்தில் அதாவது இருக்கிறவராக बहुत दूर है प्रभु करके இஸ்லாம் அதாவது யூத மதம் சொல்லுகிறது. यहूदी धर्म और इस्लाम धर्म ஆனால் कहते हैं। இந்து மதம் அதாவது புத்த மதமும் हिंदू और बुद्ध கடவுள் धर्म அருகாமையில் இருக்கிறார் நமக்குள் பிரபு இருக்கிறார் என்று சொல்லி அதாவது அவர் தான் சொல்லுகிறார். नजदीक के हमारे करीब है कहते हैं। இங்கே கடவுள் கிறிஸ்துமஸ் அதாவது அந்த தினத்தன்று यहाँ जो प्रभु क्रिसमस के दिन அருகிலும் हाँ जो हाँ इसके नजदीक அவர் கடந்தும் அதாவது நிற்பவராக இருக்கிறார். वो गुजर कर खड़ा है। वो அவர் நமக்குள்ளாக நம்மோடு இருக்கிறார். हमारे अंदर हमारे அது साथ है। மாத்திரமல்ல அவர் அதாவது கடந்தும் இருக்கிறார். वो गुजर कर खड़ा है। நம்மை விட்டு அதாவது அவர் கடந்து இருக்கிறார். हमसे गुजर कर आगे खड़ा தேவனுடைய है। நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की पवित्र नाम को धन्यवाद। கிறிஸ்துவ விசுவாசத்தில் கடவுள் இயேசுவின் வடிவத்திலே நம்மை போன்ற மனிதனாக தோன்றினது தான் கிறிஸ்துமஸ். मसीह विश्वासी में कि इस प्रकार के जो प्रभु के जो यीशु के सूरत में कि हमारे बीच आके रहा करके देखते हैं। ஒரு யூத கன்னி அதாவது பெண்மணி அதாவது வயிற்றில் एक यहूदी के कुंवारी के पेट में கடவுள் உருவானார். प्रभु उत्पन्न हुआ। மனித ஏதாவது ரீதியிலே மனித ஏதாவது இயற்கையான அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த மாதிரி முறையில் इंसान के இல்லாமல் कुदरत से बाहर கடவுள் அந்த பெண்ணினுடைய ஏதாவது கற்பத்திலே உருவானார். वो कुंवारी के पेट में प्रभु उत्पन्न हुआ। தேவ ஆவியானவர் ஏதாவது மரியான் மேல் ஏதாவது நிழலிட்டார். आज आके पवित्र आत्मा मरियम के ऊपर साया किया। இயேசு கிறிஸ்து ஏதாவது அந்த பெண்ணின் ஏதாவது கருவில் ஏதாவது உருவானார். और गर्भ में जो है कि यीशु मसीह இது ஒரு उत्पन्न हुआ। பெரிய ரகசியமாக ये இருக்கு. बड़ी भेद है, एक रहस्य बात है। கடவுள் எப்படி ஏதாவது உருவானார் எப்படி ஏதாவது தோன்றினார் என்று சொல்லி ஏதாவது நம்மால் வளர்க்க முடியாது. कैसा प्रभु के उत्पन्न हो सकता है करके हम इसे समझा नहीं அதை सकते। குறித்து தான் ஏதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது उसके बारे में जब पौलुस कहता है அதாவது பரம ரகசியம் வேத ரகசியத்தை குறித்து ஏதாவது அவர் ஏதாவது ये எழுதுகிறார். बड़ी राज की बात है, बड़ी भेद है करके कहता है। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். इंसान प्रभु जो है कि जो के शरीर में आके प्रकट हुआ। அந்த வசனத்தில் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். वचन को पढ़ के आप देख सकते தேவன் हैं। மாம்சத்தில் வெளிப்பட்டார். ये प्रभु जो है कि जो इंसान बनकर आया இது करके। இந்து மதத்தை போலவோ அதாவது புத்த மதத்தை போலவோ அதாவது மறுபடியும் தோன்றுகிற அப்படிப்பட்ட காரியம் அல்ல. हिंदू या धर्म जैसे है कि बार बार अवतार लेना ऐसा नहीं है। இந்து மதத்தில் ஏதாவது
வெவ்வேறு கடவுள் இல்லைன்னா வெவ்வேறு ஏதாவது விதத்தில் ஏதாவது தோன்றி கொண்டே இருப்பார்கள் हिंदू சிருஷ்டிப்பில். धर्म में कैसा है कि वो आके बार बार आके अलग अलग आके कार्य में आके ஆனால் वो आके अवतार கிறிஸ்துவ लेकर आते हैं। விசுவாசத்திலே கடவுள் ஒரு முறை மறுபடியும் ஏதாவது தோன்றுவதில்லை, ஒரே முறைதான். हाँ, मसीह में कैसा है कि एक ही बार वो आके पैदा हुआ, वापस बार बार आके वो नहीं आके पैदा हुआ। அதிலும் அதாவது கடவுள் மனிதனாகத்தான் தோன்றுவார். और उसमें आके इंसान करके एक ही बार के उसमें उत्पन्न வேறு हुआ। ஒரு ஏதாவது ஜந்து, வேறு ஒரு பிராணி, வேறு ஒரு மிருக வடிவிலே தான் அவர் தோன்றுகிறது இல்லை. और किसी आके जानवर के आकार में आके नहीं होगा। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को வெகு धन्यवाद। தூரத்தில் இருந்த கடவுள் தான் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். दूर में जो आके जो प्रभु जो हमारे करीब आया, ஆண்டவரிடம் நாம் சேர முடியாமல் நாம் இருந்தோம். प्रभु के करीब नहीं जा पा रहे थे। தேவன் நமதாவது நம்மை தேடி அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக प्रभु हमें ढूंढ कर उसे अपने साथ आके मिलाने, மனுக்குலத்தின் அருகாமையில் வந்தார். आदम साथ के नजदीक आया। ஒன்று एक இந்த கிறிஸ்துமஸ் ये क्रिसमस இது ஆழ்ந்த ஆன்மீகம் அதாவது கொண்டதாகும். गहराई आत्मिक बात है। டீப்லி த ஸ்பிரிச்சுவல். ये बहुत ही गहरा आत्मिक बात है। ஆதலால் கிறிஸ்துமஸ் ஏதாவது ஒரு பண்டிகை ஏதாவது நாம் ஏதாவது ஆசரிப்பது ஏதாவது ரொம்பவும் ஏதாவது அவசியமான முக்கியமான சரியான क्रिसमस பண்டிகை. त्योहार को जो मनाना बहुत ही जरूरी है और सही बात है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பானது प्रभु यीशु के जो के पैदा होना ஒரு ஆழ்ந்த ஆன்மீகத்தை ஏதாவது ஒரு ஆத்மீகத்தை ஏதாவது நமக்கு உருவாக்குகிறது. गहरा आत्मिकता को आके पैदा करता है। அது வெளிப்புறமான ஏதாவது ஒரு சடங்கு, வெளிப்புறமான ஒரு ஏதாவது ஒரு ஆச்சாரம், வெளிப்புறமான ஏதாவது ஒரு பண்டிகை என்று சொல்லி ஏதாவது இல்லை. जाहिरी तौर से किसी त्योहार है, किसी तरीके का एक दस्तूर को नहीं कह सकते। கடவுள் நம்மை போல பாவம் மனுஷதாவது இந்த ஏதாவது மாம்ச உடையதாவது ஒரு மனிதனாக ये पाप के शरीर में बदन में प्रभु நம்மை போன்ற ஏதாவது தோல், நம்மை போன்ற ஏதாவது ரத்தம், நம்மை போன்ற ஏதாவது கண்கள், நம்மை போன்ற ஏதாவது மனிதனாக தான் பிறந்தார். हमारे जैसा जो कि शरीर, हमारे जैसा आंख, हमारे जैसा जो कि शरीर में आके वो आया करके देखते हैं। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। யோவான் 1 அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, யோவான் 1:14 யோவான் 1 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम को धन्यवाद। அந்த வார்த்தை மாம்சமாயிற்று என்று சொல்லி இங்கே யோவான் और எழுதுகிறார். वो वचन आके देहधारी हुआ करके देखा है। ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, आदि में जो वचन था, வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. நாம் ஏதாவது ஒருவர் நாம் பேசுகிறோம். एक दूसरे से बात करते हैं, பேசுகிற வார்த்தை ஏதாவது நாம் ஏதாவது மற்றவரோடு பேசுகிறோம். आपस में जब बात करते हैं மற்றவர்கள் நம்மோடு वो பேசுகிறார்கள். हमसे बातें அந்த करते हैं। வார்த்தை கொண்டு தான் நாம் ஏதாவது பேசுகிறோம், ஏதாவது वो இடைப்படுகிறோம். वचन को लेकर हम एक दूसरे से संपर्क में आते हैं। ஆதியிலே ஏதாவது லோகோஸ் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. आदि में लॉगस करके जो वचन था, அவர் பேசுகிறவராக இருந்தார். वो बात करने वाला அவர் था, ஜீவன் உள்ள கடவுளாக वो இருந்தார். जिंदा परमेश्वर है। அந்த வார்த்தை वो वचन மற்றவர்களோடு ஏதாவது இடைப்படுகிற பேசுகிற ஜீவன் உள்ள அந்த வார்த்தை औरों के साथ संपर्क करने वाला, औरों के साथ आके मिलने वाला, கிருபை நிறைந்தவராக, சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளாக வாசம் செய்தார், நம்மில் ஏதாவது வாசம் செய்தார் என்று ஏதாவது யோவான் எழுதுகிறார். अनुग्रह से भरा, सच्चाई से भरा हमें आके निवास करता है। தேவன் நம்மோடு ஏதாவது பேசும்படியாக, உறவாடும்படியாக, हमसे बातें करने के लिए, நம்மை प्रभु சந்திக்கும்படியாக நம்மை போன்று பூமியிலே அவதரித்து வந்தார். हमसे दीदार करने के लिए हमारे जैसा बनकर आया। ஆதலால் அந்த வார்த்தை தேவனை குறித்த ஆழ்ந்த சத்தியத்தை நாம் ஏதாவது சரியாக அறிந்து கொள்ள और प्रभु வேண்டும். क्या है जो कि इस गहरी सच्चाई के बारे में जानना जरूरी அந்த है। நித்திய தொடர்புள்ள வார்த்தை वो जो हमेशा के जो संपर्क में जाने वाला वचन, ஆண்டவர் ஏதாவது ஊமையானவர் அல்ல, प्रभु गूंगा तो नहीं है, அவர் ஏதாவது பேசாமல் இருப்பவரும் அல்ல, वो खामोश भी नहीं रहता, அவர் பேசுகிறவராக वो இருக்கிறார். बोलने वाला है, அவர் बातें करने वाला உரையாடுகிறவராக है, वो आके இருக்கிறார். संपर्क करता அவர் है, நம்மோடு ஏதாவது अपने இடைபடக்கூடியவராக साथ இருக்கிறார். आके वो मिलता भी है। அவரை குறித்து தான் யோவான் in the beginning was logos. तो इसी प्रकार यूहन्ना शुरू करता है कि जो आदि में वचन था, இந்த லோகோஸ் என்னப்பட்ட இந்த வார்த்தை, ये लॉगस जो है, ये वचन जो है, இது கிரேக்க ஏதாவது ஒரு வார்த்தையாகும். ये यूनानी ग्रीक இந்த शब्द है। கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் ये என்னவென்றால், ग्रीक शब्द का मतलब சகலத்தையும் ஏதாவது படைத்த ஏதாவது நித்தியமான ஏதாவது ஒரு வல்லமை என்று एक சொல்லுகிறார்கள். ऐसा जो आनंद, जो सामर्थ जो है कि सब कुछ जो बनाया है, சகலத்தையும் ஏதாவது உருவாக்கின வார்த்தை, सब कुछ जो है कि बनाया जो वचन, சிந்தையை ஏதாவது உருவாக்குகிற ஏதாவது சப்தம், ख्याल को जो है कि उत्पन्न करने वाला आवाज, அவர் நம்மை போன்று பூமியிலே அவதரித்தார். हमारे जैसा इंसान बनकर அவர் धरती पर கிருபை आया, நிறைந்தவராக இருந்தார், अनुग्रह से भरा, சத்தியம் நிறைந்தவராக இருந்தார், सच्चाई से भरा, நித்திய தொடர்புடையவராக, हमेशा के जो कि संपर्क में जो हमारे साथ रहने वाला, கடவுள் நம்மோடு
நம்மோடு பேசுகிறார். प्रभु हमारे साथ बात करता நாம் है, கடவுளோடு நாம் हम प्रभु பேசுகிறோம். से बात करते हैं। பேசக்கூடியவர் தொடர்புதான் जो बात कर सकता கூடியவர். है, जो संपर्क में आ सकता है, அவர் நம்மை போல் பூமியில் அவதரித்தார். हमारे जैसा धरती पर आया। அவர் நேரடியாக நம் மத்தியிலே மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்தார். वो रूबरू हमारे बीच आके हुआ कि इंसानों के बीच वो आया। 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 साल पहले கன்னி மரியாள் எடுத்ததாவது பிறந்ததாவது அந்த தேவகுமாரன் कुंवारी के पेट पे पैदा हुआ जो आके परमेश्वर का बेटा, அவர் ஏதாவது மனுக்குலத்தை சந்தித்தார். आदम जात को आके मिला, மனுக்குலத்தோடு ஒரு பேசி आदम जात के साथ बात किया, மனுக்குலத்தினதாவது கவலைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்தார். आदम जात के फिक्र को, गम को, उसके तकलीफ को आके जाना। தூரமாக இருந்த கடவுள் ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கத்தான் முடியும். दूर से प्रभु देख सकता है। நம்முடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு நண்பர் வந்தால், हमारे घर पे कोई मेहमान आए, வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் ஏதாவது அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். हमारे घर के सारे बाकी जो के तकलीफों को वो जान सकता है। அப்படி இல்லை என்றால் அவங்க வீட்டுல ஏதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விதான் பட முடியும். नहीं तो सुन सकता है कि इनके घर में ऐसा तकलीफ है। ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது என்றால், मसीहत क्या कहता है? கடவுள் நம்மை நேரடியாக நம்மை ஏதாவது காணும்படியாக வந்தார். प्रभु रूबरू हमें मिलने के लिए आया। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। ஹalleluya. हालेलुया। தேவன் நம்மை சந்திக்கும்படியாக வந்தார். प्रभु हमें दीदार करने के लिए आया। நாம் தேவனோடு ஒரு உறவாடும்படியாக, प्रभु से के साथ हम आके जो के चलने के लिए, தேவன் நம்மோடு प्रभु உறவாடும்படியாக आके हमारे साथ आके चलने के लिए அவர் பூமியிலே வந்தார். वो धरती पर आया। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। ஆதலால் கடவுள் நம்மை விட்டு பிரிந்திருக்கவில்லை. इससे प्रभु हमसे दूर नहीं, நாமும் ஏதாவது கடவுளை விட்டு ஏதாவது பிரிந்திருக்கும்படியானதாவது ஸ்லாக்கியம் இனி ஒருபோதும் நமக்கு இல்லை. हम हर किस आके हम प्रभु से दूर होने का ऐसा कोई ऐसा समस्या नहीं आएगी। ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், उद्धार पाए प्रभु के लोगों को बड़ा एक खुश स्थिति क्या है? நாம் தேவனோடு ஏதாவது உள்ள உறவிலே, प्रभु के उस रिश्ते में நாம் ஏதாவது வாழும்படியாக கர்த்தர் ஏதாவது கிறிஸ்துமஸ் அன்று நமக்கு ஏதாவது பரிசாக हम கொடுக்கப்பட்டிருக்கிறார். उसके साथ आके रहने के क्रिसमस के एक तोहफा, एक बख्शीश தேவன் हमें दिया ஏதாவது है। கொடுத்த ஏதாவது சொல்லி முடியாத ஈவுகளுக்காக प्रभु को आके धन्यवाद करे जो उस बख्शीश के लिए जो बयान से बाहर है। ஏன்னா அதாவது பைபிள்ல ஈவுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. तमिल में ईव करके लिखा है, जो बख्शीश करके लिखा है। அதாவது ஈவுகள் என்று சொல்லி அல்ல, बख्शीशे करके लिखी। ஒரு ஏதாவது பொருள் ஏதாவது சிங்குலர், அதாவது ஒரு பொருளாக தான் एक கொடுக்கப்பட்டிருக்கு. जो के बख्शीश, அப்ப சொல்லி முடியாத வர்ணிக்க முடியாத ஒரு ஈவு, ஒரு பரிசு, जो ऐसा बख्शीश जो हमारे बयान से, हमारे ख्याल से बाहर है, வர்ணிக்க முடியாத ஒரு நன்கொடை, जो बयान से बाहर है, ऐसा तोहफा கடவுள் நமக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु के दिया गया। நாம் தேவனோடு உறவாடும் முடியாது, प्रभु से आके के साथ रहने, प्रभु हमारे साथ रहने के लिए। கிறிஸ்துமஸ் ஆனது அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாகும். एक है जो खुशी का एक माहौल है क्रिसमस। கிறிஸ்துமஸை நாம் அதாவது ஆசரிக்க கொண்டாடுவதற்கு अनेक காரணங்கள் இருக்கிறது. क्रिसमस मनाने का कई वजह है। அதை அதாவது ஆசரிக்க கூடாது என்று சொல்லுகிறது ஏதாவது நமக்கு ஏதாவது பரிசு அல்ல. नहीं मनाना है करके ऐसी बड़ी बात है। நாம் அதாவது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாகவும், प्रभु यीशु की महिमा करेंगे। அவர் நமது ரட்சகர் என்பதை, वो हमारा उद्धार करता है, எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தவர் என்பதை, जो मुझे गुनाहों की माफी दिया, என்னை மீட்டு கொண்டவர் என்பதை, मुझे छुड़ाया, அவர் என்னை ஏதாவது கடவுள் கொண்டு போய் சேர்க்க கூடியவர் என்பதை, मुझे जो प्रभु के पास आके जो लेकर जाने वाला है, நாம் அவரை விசுவாசிப்பது उस தான் पर ईमान लाना। இன்றைய தினத்தில் ஏதாவது கிறிஸ்துமஸ் ஏதாவது முக்கியத்துவமாகும். ये आज के दिन की हुआ की बड़ी बात है। क्रिसमस தூரத்தில் இருந்ததாவது கடவுள் ஏதாவது நம்மிடம் ஏதாவது அருகாமையில் வந்திருக்கிறார். प्रभु जो दूर थे हमारे करीब आए। அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியினால் நமக்குள்ளாக அவர் வாசம் इतना செய்கிறார். करके रूह से हमारे अंदर आके निवास करता है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। இரண்டாவது, दूसरी बात, 2 கொரிந்தியர் 9:15 2 कोरिन्थियस 9:15 में வர்ணிக்க முடியாத பரிசு நன்கொடை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த यहाँ पर- வார்த்தை நாம் यहाँ தியானிப்போமாக. पर लिखा है कि ऐसा बख्शी जो हमारे बयान से बाहर है। தேவனுடைய மகிமை ஏதாவது நாம் ஏதாவது விவரிக்க முடியாது. प्रभु की महिमा को हम हमारे बयान से बाहर है। தேவன் ஏதாவது மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். महिमा से जलाल से भरा है, வல்லமை நிறைந்தவராக सामर्थ से இருக்கிறார். भरा है। அவரை நாம் ஏதாவது வர்ணிக்க முடியாது. उसे हम बयान नहीं कर we सकते, cannot describe God. उसे हम बयान नहीं कर सकते। கடவுள் எப்படிப்பட்டவர், प्रभु कैसा है, அவர் எப்படி இருக்கிறார் कैसा है वो, என்பதை நாம் ஏதாவது வர்ணிக்கவே उसे முடியாது. हम आके बयान नहीं कर सकते। வர்ணிக்க முடியாத அந்த கடவுள் நம்மை, உங்களை, என்னை தேடி வந்ததுதான் जो बयान नहीं कर सकते वो आपको और हमको ढूंढ कर இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளாகும். इस आशीष में ये दिन है। ஆதலால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை நாம் ஏதாவது எப்படி நாம் ஏதாவது கொண்டாடாமல் ஏதாவது இருக்க முடியும்? इस आशीष में दिन को मनाने बगैर कैसे रह सकते இயேசு हैं। கிறிஸ்து ஏதாவது அவர் சகலத்தையும் ஏதாவது உருவாக்கின கடவுளாக இருக்கிறார். यीशु जो है कि सब कुछ बनाया हुआ प्रभु है, ஆனாலும்
அவர் சிருஷ்டிப்பினாக அதாவது அதில் ஏதாவது ரொம்ப சிறியவராக हाँ लेकिन सृष्टि में बहुत ही छोटा ஒன்றும் செய்ய முடியாதவராக कुछ भी किए बना बिना அவர் ஏதாவது சிருஷ்டிப்பின் ஏதாவது ஆதரவு இன்றி வாழ முடியாதவரை जो போல सृष्टि के बगैर वाके नहीं जी सकता के जैसा மிக மிக எளிமையாக அவர் பிறந்தார் बहुत ही नम्रता की अवस्था में पैदा हुआ அவருக்கு வீடு இல்ல उसको घर नहीं நமக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கு हम सबको घर है இயேசு கிறிஸ்துவுக்கு வீடு கிடையாது उसको अपना घर नहीं அவர் எங்கே பிறந்தார்னா कहाँ पैदा हुआ மாட்டு கொட்டியில் ஏதாவது பிறந்தார் चरनी में पैदा हुआ அவருடைய ஏதாவது பெற்றோர்கள் ஏதாவது ஆங்காங்க ஒருவராக இதை தேடுகிறார்கள் उसके माँ बाप आके जो दर दर आके भटक रहे हैं ஏதாவது லாட்ஜ் கிடைக்குமான்னு कहाँ कुछ होटल मिलेगा லாட்ஜ் लॉज எல்லாம் ஃபுல் सब आके कोई ने सब आके खाली कुछ ஏன் भी खाली லாட்ஜ் नहीं எல்லாம் ஃபுல்லா இருந்தது क्यों आके वो समय सब क्यों खाली नहीं थे ஏதாவது அக்காலத்தில் ஏதாவது பண்டிகை நாளா यरूशलेम का वो समय के त्योहार का दिन था வெவ்வேறு தேசங்களில் ஏதாவது வந்திருந்ததா ஜனங்கள் எல்லோரும் ஏதாவது லாட்ஜ்ல தங்கிட்டாங்க जगह जगह से जो आए लोग आके जो वहाँ पर यरूशलेम में आके जो आके ठहरे थे அவங்க எல்லாரும் பணக்காரங்க सब अमीर ஆனால் அதாவது இயேசுத பெற்றோர்கள் அதாவது ஏழைகளா लेकिन जो यीशु के माँ बाप आके गरीब இவர்கள் போய் தேடுகிறார்கள் அதாவது பிள்ளை பெறுக்கிறதுக்கு இடமே இல்ல आज जो प्रसव का समय नजदीक आ गया लेकिन रहने के लिए घर नहीं கடைசியில் ஏதாவது ஒரு சத்திரத்திலே आखिर में एक चरनी में மாட்டு கொட்டில் आज जो आके जो ताल जो तबेला जो कहते हैं सराय कहते हैं குழந்தை ஏதாவது பிறந்தது उस सराय में पैदा हुआ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद அவர் ஏதாவது ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் अमीर होकर அவர் ஏதாவது நம்மை போல ஒரு ஏழையாக அவர் பிறந்தார் हम ऐसा गरीब पैदा हुआ அவருக்கு ஏதாவது அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் उसके माँ बाप அவருக்கு அதாவது பிரதிஷ்டை செய்யும்படியாக उसको उद्घाटन करने அவர்களிடம் ஏதாவது காசும் இல்ல पैसे भी नहीं ஏழைகளாக இருந்தார்கள் गरीब थे இயேசுவானதாவது ஒரு ஏழையாக பிறந்தார் यीशु गरीब परिवार में पैदा हुआ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக प्रभु के पवित्र नाम को धन्यवाद மகிமையான கடவுள் महिमा में परमेश्वर நம்மை போன்ற மனிதனாக வந்தது हमारे जैसे इंसान होकर அது आना பெரிய ரகசியமாக இருக்கிறது ये बड़ा- அவர் எப்படி அவர் ஏதாவது அவர் தன்னை மாத்தி கொண்டார் என்ன நடந்தது சொல்லி நமக்கு தெரியல ये बड़ा एक रहस्य बात है कैसे उसने अपने आप को ऐसा बदला करके कहना ये बहुत ही बड़ा एक भेद है தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को இயேசு धन्यवाद கிறிஸ்து ஏதாவது பிறந்த உடனே यीशु जैसा पैदा हुए ஒரு பரலோக ஏதாவது ஒரு ஏதாவது தூத கூட்டமானதாவது பரலோகத்தில் காணப்பட்டது आसमानी के फरिश्ते क्या झुंड के वहाँ पर आके அவர்கள் आ गए ஆண்டவரை ஏதாவது துதித்து ஏதாவது பாட प्रभु ஆரம்பித்தார்கள் की स्तुति करके झूम उठे லூக்கா 2 அதிகாரம் 14வது வாக்கியத்திலே लूक 2:14 லூக்கா 2 தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக पवित्र नाम को धन्यवाद உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் आसमान में आके प्रभु की महिमा பூமியிலே சமாதானம் என்று சொல்லி और इंसान के बीच आके शांति தேவதூதர்கள் அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள் फरिश्तों ने गीत गाकर झूम उठे பரலோகம் ஏதாவது களி கூர்ந்தது आसमान झूम उठा ஹalleluya हालेलुया பரலோகம் களி கூர்ந்தது आसमान झूम उठा है நீங்களும் நானும் ஏதாவது ஏன் களி क्यों கூறக்கூடாது हम झूम नहीं उठ सकते ஆதலால் தான் இன்றைய தினத்தில் நாம் களி கூறுகிறோம் इसे आज के हम आके நாம் झूमते हैं மகிழ்ச்சி அடைகிறோம் हम खुशी मनाते हैं ஹalleluya हालेलुया உம்மை துதிக்கிறோம் आपकी स्तुति करते हैं காபிரியல் தூதன் என்ன சொல்கிறார் என்றால் गैब्रियल क्या कहता है 10வது வாக்கியம் 10वां वचन தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்கள் கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக पवित्र नाम को धन्यवाद ஒரு நற்செய்தியானது அது एक அறிவிக்கப்பட்டது खुशखबरी दिया गया the gospel was preached वहां पर आके जो खुशखबरी के बताया गया முதல் அதாவது சுவிசேஷம் அதாவது தூதர்கள் தான் அதாவது சுவிசேஷம் फरिश्तों ने அறிவித்தார்கள் पहले खुशखबरी उन्होंने सुनाया இன்று அதாவது உங்களுக்காக தாவீதின் ஊரில் அதாவது ரட்சகர் பிறந்திருக்கிறார் आज என்பதாம். दाऊद के शहर में तुम्हारे लिए एक उद्धार करता पैदा हुआ இந்த நற்செய்தியானது உலகம் எங்கிலும் அதாவது இந்நாள் வரைக்கும் அதாவது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ये खुशखबरी के तब से लेकर अब तक आके बताया जा இது रहा है ஆரம்பித்தது அதாவது பரலோகம் அதாவது சுவிசேஷத்தை ஆரம்பித்தது आसमान से आके ये खुशखबरी के शुरू हुई தேவதூதன் என்ன சொன்னார் என்றால் फरिश्ते ने क्या कहा பரலோகத்தில் அதாவது மகிமை आसमान में प्रभु की महिमा பூமியிலே और சமாதானம் जमीन पे इंसानों में आके शांति என்று ஏதாவது அவர்கள் பாடினார்கள் उन्होंने गीत गाए அவர்கள் இப்பொழுது ஒரு செய்தி अब அறிவிக்கிறார்கள் ये खबर देते हैं அந்த செய்தி वो என்னவென்றால் क्या खबर है இன்று आज ரட்சகர் இயேசு என்னும் ரட்சகர் उद्धार करता यीशु करके உங்களுக்காக तुम्हारे लिए தாவீதின் ஊரில்
ஊரில் दाऊद பிறந்திருக்கிறார். के शहर में पैदा हुआ। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। ஆனால் இந்நாட்களில் ஏதாவது பெத்லகேமில் நீங்க பார்த்தீர்கள் आज என்றால், के दिन बेथलेहम में जाएंगे तो அங்கே சமாதானம் இல்லை. वहां पर शांति नहीं, சமாதானத்திற்காக பிரயாசம் எடுக்கிறார்கள். शांति कायम करने की कोशिश करते ஆ, हैं। ஆண்டவருடைய சமாதானம் எங்கே இருக்கிறது என்றால் कहाँ पर प्रभु की शांति है? மனிதனுடைய இருதயத்தில் தான் ஏதாவது இருக்கிறது. इंसान के दिल में है। பூமியில ஏதாவது ஒரு ஸ்தலத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்திலேயோ சமாதானம் இல்லை. जमीन में किसी एक जगह पे या किसी के स्थान पर नहीं है। மனிதனுடைய ஏதாவது இருதயத்தில் इंसान के दिल में, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய जो வாழ்க்கையிலும் यीशु को कबूल किया हर एक के दिल में சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஏதாவது போதிக்கிறது. शांति होना चाहिए कि बाइबल में सिखाती है। இன்று கிறிஸ்து என்னும் ரட்சகர் आज मसीह करके उद्धार करता உங்களுக்கு ஏதாவது தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். कि दाऊद के शहर में पैदा हुआ है। தாவீதின் குமாரனாக, दाऊद का बेटा உலக ரட்சகராக दुनिया का उद्धार करता அவர் பிறந்திருக்கிறார் वो पैदा हुआ। என்று இங்கே காபிரியேல் தூதன் சொல்கிறார். यहाँ पर जिब्रील आके दूध जो है वो खबर देता அந்த है। காலகட்டங்களில் ஏதாவது மெய்ப்பர்கள் ஏதாவது அவர்கள் ஏதாவது மேய்த்துக் ऐसे கொண்டிருந்தார்கள். हालात में चरवाहे के अपने भेड़ को चला रहे थे, தங்களுடைய ஏதாவது மந்தை ஏதாவது மடக்கி அதை காத்துக் अपने கொண்டிருந்தார்கள். गल्लों को गले के संभाल रहे थे। அவர்கள் ஏதாவது இந்த செய்தி கேட்ட உடனே ये खबर सुनते हैं, அவர் சொன்னதை நாம் ஏதாவது போய் ஏதாவது பார்ப்போம், वो जो कहा जाके देखें அது உண்மையிலே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி எல்லாரும் ஓடினாங்க. वो कह रहा है वो सही है कि नहीं, இந்த மேய்ப்பர்கள் जाके देख எல்லாரும் பெத்லகேம் நோக்கி ஓடுற सब போறாங்க. बेथलेहम की तरफ चले। இப்படி தூதன் சொன்னார், அதாவது இன்று தாவீதின் ஊரில் ஏதாவது ரட்சகர் பிறந்திருக்கிறார். दूतों ने कहा कि दाऊद के शहर में ऐसा एक उद्धारकर्ता पैदा हुआ இந்த है। மேய்ப்பர்கள் எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க. ये चरवाहे सभा के वहां पर चलने शुरू किए। பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துச்சு. वो देखते हैं उनको भरोसा आया। அங்கே மரியா அம்மா, वहां पर मरियम माँ, யோசேப்பு, यूसुफ இந்த குழந்தை தான் और ये बच्चा था, அவர்கள் ஏதாவது அந்த ஏதாவது குழந்தை பணிந்து கொண்டார். और वो बच्चे की उन्होंने वंदना की, नमस्कार அவருக்கு किया, ஆராதனை செய்து उसकी आराधना करके அந்த செய்தியை उस அந்த खबर को ஊர் எல்லாரும் ஊரெல்லாம் பரப்பிட்டாங்க. पूरे गांव में फैला दिए। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। அந்த குழந்தை ஏதாவது அவள் பணிந்து கொண்டு அவருக்கு ஏதாவது ஆராதனை और செய்தார். प्रभु के उस बच्चे के सामने झुककर उसकी आराधना की। இப்பொழுது நாமும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாக வந்திருக்கிறோம். हम अब आके प्रभु की आराधना करने के लिए आए அவர் हैं। பிறந்த குழந்தையாக இருந்த और போதிலும் जो बच्चा जब था वो சகல அண்டங்களும் ஏதாவது ஆளுபவராக, तमाम दुनिया को या के वो संभालने वाला, சகல உலகங்களை ஏதாவது சிருஷ்டிப்பவராக, तमाम दुनिया को बनाने वाला है, உங்களையும் எங்களை ஏதாவது படைத்தவராக, आपको और मुझको बनाने वाला அவர் है। சர்வ வல்லமை உள்ள கடவுளாக இருக்கிறார். ஹalleluya. सर्वसामर्थी प्रभु है वो। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। இந்த சுவிசேஷத்தை ஏதாவது இந்த நற்செய்தி இந்த ஏதாவது மேய்ப்பர் எல்லாரும் பறைசாற்றினார். ये खबर, ये खुशखबरी के हर कई ख्यालवाह ने फैलाया। லூக்கா 2 அதிகாரம் 17வது வாக்கியத்திலே, लूक 2:17 2:17 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இவர்கள் ஏதாவது தாங்கள் கண்டவைகளை, इन्होंने जो देखा அந்த தேவகுமாரனை, वो परमेश्वर के बेटे இயேசு को, கிறிஸ்துவை, यीशु को, அந்த அவரை குறித்த நற்செய்தியை और उसके बारे में खबर எல்லா இடங்களிலும் அவர்கள் ஏதாவது அறிவித்தார்கள். जगह जगह जाकर फैलाए। 2.5 ஆண்டுகள் கழித்து 2.5 साल के बाद அந்த குழந்தை பிறந்தது. वो बच्चा पैदा हुआ। 2.5 வருஷம் ஆயிட்டு. 2.5 साल हुआ। கிழக்கிலே पूरब से ஒரு ஏதாவது மகிமையான ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏதாவது தோன்றி, एक अनोखी सितारा के आया। கிழக்குனா எந்த பகுதின்னு சொல்லிட்டு ஏதாவது வேதாமத்துல இல்ல. बाइबल में से साफ तौर पे लिखा है कि पूर्व जो लिखा है वो कौन सा के जो जगह पे, मतलब कौन से, அது ஏதாவது அரேபியாவா, वो अरबी है, அது अरबी है ஏதாவது பாரசீகமா, या फारसी, फारसी जो है, இல்லை என்றால் ஏதாவது இந்தியாவா या भारत देश के, என்று ஏதாவது யாருக்கும் தெரியாது. किसी को पता नहीं। ஆகிலும் கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் ஏதாவது உதித்தது. पूरब में आके एक सितारा होगा। வான சாஸ்திரிகள், आज मजूसी, அவர்கள் தான் ஞானிகளாக वो இருந்தார்கள். मजूसी थे, அவர்கள் ஏதாவது இறை பக்தி உள்ளவர்களாக वो प्रभु இருந்தார்கள். के जो भक्त थे, भक्ति में थे वो। அவர்கள் ஒரு ரட்சகருடைய வருகைக்காக அவர்கள் அது காத்திருந்ததாக एक தெரிகிறது. उद्धारकर्ता के इंतजार में थे। அவர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே, इस सितारों को देखते ही யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இதை தெரிஞ்சிட்டு, वो लोग समझ गए कि यहूदियों का राजा पैदा அப்போ हुआ है। இவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதாவது இந்த நட்சத்திரம் அதாவது யூதர்களுடைய ராஜான்னு சொல்லி இவங்களுக்கு எப்படி ये தெரிஞ்சது?
मजूसियों को पैसा कैसा पता चला कि जो कि यहूदियों का राजा இது पैदा हुआ பழைய है? ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே காலத்திலே ஏதாவது பெலையாம் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் बलयाम உரைத்தான். करके एक नबी था, அந்த ஏதாவது தீர்க்கதரிசி ஏதாவது இந்த ஏதாவது நட்சத்திரத்தை குறித்து அவர் वो பேசுகிறார். सितारे के बारे में वो नबूवत करता है। அவர் எங்கே ஏதாவது எந்த ஊரில் ஏதாவது பேசினார் वो என்றால் सितारा कहाँ पर के बारे में कहाँ पर बात किया? பார்சீக தேசங்களில் फारसी करके वो देश में, அந்த தேசத்தில் ஏதாவது அந்த விசுவாசம் वो देश में वो विश्वास, அந்த ஏதாவது நட்சத்திரம் ஏதாவது அந்த நட்சத்திரத்தை குறித்து ஏதாவது நபரை அதாவது ஆராய்ந்து वो கொண்டிருந்தார்கள். सितारे के बारे में वो शख्स, वो लोग आके उसका खोज कर रहे அவர் थे। திடீரென்று ஏதாவது நட்சத்திரத்தை பார்த்த உடனே अचानक आके वो जब वो सितारा उगा तो இது அவர்தான், ये वही है, இது ரட்சகராக இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா என்று சொல்லி ये उद्धार करता है यहूदियों का राजा। அவர்கள் அறிந்து கொண்டு वो जान गए, அவர்கள் அங்கிருந்து वहां பிரயாணப்படுகிறார்கள். से सफर शुरू किए। நம்மை போன்றதாவது மெர்சிடஸ் பென்ஸா हमारे जैसा किसी कार में, मर्सिडीज बेंज என்ன में, இல்லைன்னா ஏதாவது பிளைட்டா இல்லைன்னா ஏதாவது கப்பலா என்ன ஒண்ணும் கிடையாது. फ्लाइट या कोई जहाज में, क्या नहीं, அவர்கள் ஏதாவது ஒட்டகங்களிலே ऊंट में सवार, அவர்கள் ஏதாவது வெகு தூரத்தில் தான் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். बड़ी दूर से वे के सफर करते हुए, அவர்கள் எவ்வளவு மாதம் ஏதாவது பிடித்தது என்று சொல்லி யாருக்கும் தெரியல. कितने महीने हुए पता नहीं। சிலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 6 மாதம் அதாவது 1 வருஷம் ஆயிருக்கணும். कुछ लोग कहते हैं कि 6 या 1 साल हुआ होगा। அதில் எத்தனை பேர் ஏதாவது வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படல. कितने लोग थे वो भी पता नहीं। ஆனா பொதுவாக உலகத்திலே ஏதாவது 3 ஏதாவது ஞானிகள் வந்ததாக ஏதாவது படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். लेकिन लोगों का बीच में के मानना है कि 3 मजूसी थे 3 करके। பேர்கள் தான் வந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லல. बाइबल ऐसा साफ तौर पे लिखा नहीं कि 3 ही थे करके। 3 ஏதாவது வெகுமதிகளை ஏதாவது பரிசு பொருளை கொடுத்ததினாலே 3 आके तोहफा नजर किया, அத 3 பேர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 3 है कह के ऐसे लोग अंदाजा लगाते हैं। ஒருவரே ஏதாவது 3 கொடுத்திருக்கலாமே. एक 3 दिया होगा, அப்போ எத்தனை பேர் வந்தான்னு சொல்லி தெரியல. कितने आए पता नहीं। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। ஆனால் அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இயேசுவை காணும்படியாக वो வந்தார்கள். मजूसी पूर्व से प्रभु यीशु को मिलने के लिए आए। கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே मसीह के जो पारंपरिक में உன்னததாவது யாத்ரீகர்களாக இருக்கிறார்கள். या कि ये सफर करने वाले थे, मजूसी थे। அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே सितारों को देखते ही அவர்கள் அப்படி இருந்து விடவில்லை. वैसे रहे नहीं, உடனடியாக அந்த ஏதாவது காரியங்களை ஏதாவது செய்ய தொடங்குகிறார்கள். फौरन आके उसे देखने के लिए आके निकल पड़े। அந்த மேய்ப்பர்கள் ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது கிடைத்த ஏதாவது அந்த வார்த்தையை வைத்துக்கிட்டு ஏதாவது அங்கே இருக்கல. चरवाहों को जैसा वो जो दूतों ने जो कहा वो बातों को सुनकर वैसे नहीं रहे। இயேசுவை காணும்படியாக சென்றார்கள். यीशु को देखने के लिए चरवाहे गए। ஞானிகளும் ஏதாவது அவர்கள் கண்ட அந்த நட்சத்திரத்தை वो मजूसी ने भी वो सितारों को देखकर அவர்கள் ஏதாவது விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு विश्वास और अधीनता के साथ சரி ஏதாவது பிறந்திருக்கிற அந்த குழந்தை நாம் பார்ப்போம் पैदा हुए बच्चे को हम जाके देखेंगे। ஏதாவது அவர்கள் கிழக்கில் ஏதாவது அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து पूरब சேருகிறார்கள். से लेकर सफर करते हुए निकले, அவர்கள் முதலாவது எருசலேமுக்கு पहला செல்கிறார்கள். यरूशलेम आए, பின்பு उसके बाद அவர்கள் ஏதாவது பெத்லெஹேமுக்கு செல்கிறார்கள். बेथलेहम आए। இது ஒரு அதிசயமான ஒரு நட்சத்திரமாகும். ये बड़े एक अजीब सितारा है वो। பெத்லெஹேம் ஊரிலே ஏதாவது அந்த நட்சத்திரம் வந்து அது நின்றது. बेथलेहम के गांव में वो सितारा ठहरा। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को ஆனால் धन्यवाद। இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் गौर करने की बात क्या है? இந்த ஞானிகளை ஏதாவது அந்த நட்சத்திரமானது எருசலேமுக்கு நேராக ஏதாவது கொண்டு வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ये தெரியாது, தெளிவான मजूसियों தெரியல. को इस सितारा ने उनको यरूशलेम लेकर आया कि नहीं करके पता ஆனால் नहीं। இவர்கள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். लेकिन ये यरूशलेम आए, அங்கே ஏதாவது ஒரு தீய ஒரு அரசன் இருந்தான். एक बुरा राजा बैठा था। அவனிடம் ஏதாவது இப்படி யூதர்களுக்கு ஏதாவது ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கன்னு சொல்லி கேட்டாங்க. यहूदियों का राजा कहाँ पैदा हुआ करके उनसे அவன் पूछे। ஷாக் ஆயிட்டான். वो आके दंग रह गया। நான் இங்க அரசனா இருக்கும்போது ஏதாவது எனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்திருக்கிறானா? मैं यहाँ राजा हूँ, मेरे मुकाबले में और कौन அவன் राजा है? உடனடியாக அவன் என்ன செய்யறான்னா उसे फौरन क्या किया? வேத சாஸ்திரிகள் आज जो पंडितों को, जो वेदों के पंडितों को लेकर आए, எல்லாத்தையும் அழைத்து सबको बुलाया। இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு அரசன் பிறந்திருக்கிறதாக ஏதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா எங்கேயா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு. किताब में ढूंढो और पता लगा कि यीशु करके कोई ऐसा कोई बच्चा पैदा हुआ कि नहीं அவங்க करके ஏதாவது தேடி கண்டுபிடிச்சாங்க. ढूंढ कर ஆமா निकाला। சொல்லி இருக்கிறாரு, அது மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. मीका करके इसमें वो नबी ने कहा है करके உடனே ஏதாவது அவனை ஏற்றுக்கிட்டான். उन्होंने मान சரி लिया। அப்படின்னா அதாவது நீங்க போயிட்டு तुम जाओ, அந்த குழந்தையை தரிசித்து விட்டு वो बच्चे को நீங்கள் आके देखकर மறுபடியும் வந்து ஏதாவது என்னிடம் ஏதாவது செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டான். वापस आप मुझे खबर दो। அவன் ஒரு தீய அரசனாக एक இருந்தான். बुरा राजा था वो, அவன் ஏதாவது அநேகரை கொலை செய்பவனாக, कई बच्चों को आके मार दिया उसने। ஒரு தீமையான ஒரு அரசனாக ஏதாவது கொலை செய்பவனாக एक இருந்தான். बुरा एक राजा था वो।
இந்த சாஸ்திரிகள் ஏதாவது உடனடி ஏதாவது இங்கே ஏதாவது இயேசு கிறிஸ்து எருசலேமில் பிறக்கவில்லை என்று சொல்லி பெத்லெஹேமுக்கு போனார்கள். और मजूसियों के समझ गए कि यरूशलेम में वो बच्चा पैदा नहीं होकर के बेथलेहम की तरफ आके वो चल பெத்லெஹேம் पड़े। வந்த உடனே அந்த நட்சத்திரம் ஏதாவது அவங்க ஏதாவது இருக்கிறதா வீட்டுக்கு மேல வந்து நின்னுச்சு. जैसे वो आके निकले कि जहाँ पर बच्चा पैदा वहाँ के उसके बराबर आके सितारा ठहरा। ஹalleluya हालेलुया। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। அந்த நட்சத்திரம் அந்த ஞானிகளை ஏதாவது வழி நடத்தியது. वो सितारा जो है कि वो मजूसियों को आके रास्ता दिखाया। அவர்கள் ஏதாவது அந்த ஊரில் வந்து वो गांव आकर யோசேப்பு மரியாள் यूसुफ और मरियम को அந்த இயேசு என்பவருடைய வீட்டில் அவர்களை தரிசித்தார். और यीशु करके उनके घर में जाके वो उन्हें मिला। அப்ப இவங்க வந்து அந்த மாட்டுக்கொட்டில தரிசிக்கல. वो आके वो चरनी में आकर उस बच्चे को नहीं देखा। அதை நீ வேதத்துல ஏதாவது படித்து பாருங்க. बाइबल को ठीक ठीक पढ़िए। அப்ப இவர்கள் வந்து அந்த பெற்றோர்கள் மரியாள் அந்த யோசேப்பு இயேசு இருந்த வீட்டில் ये आके यूसुफ मरियम यीशु जिस घर में थे இவர்கள் பிரவேசித்து वहां पर जाकर அங்கே குழந்தை பார்த்தார்கள். वहां बच्चे को देखा। 2-3 वयசு இருக்கும். 2.5-3 साल तकरीबन हो सकता है। வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? वचन में क्या लिखा है? அவர்கள் वो அந்த தாயையும் वो माँ को அந்த குழந்தை இயேசுவையும் பார்த்து बच्चे यीशु को देखा। அந்த குழந்தைக்கு முன்பாக தங்களை பணிந்து ஆராதித்தார்கள். वो बच्चे के सामने झुककर उसकी आराधना की। அப்ப அவர் எழும்பி நடந்து போகிறவராகத்தான் இருந்திருப்பார். तो एक वक्त वो कि चलता फिरता भी हो सकता है लड़का। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। நாம் எல்லோரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். हम प्रभु को ढूंढने आए हैं। ஆண்டவர் நம்மை தேடி பூமிக்கு வந்தார். प्रभु हमें ढूंढ कर आए। அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு वो ஸ்தோத்திரம். ऐसा बख्शी जो हमारे बयान से बाहर है उसको धन्यवाद करें। வர்ணிக்க முடியாத அவருடைய இந்த பரிசுக்காக जो हम समझ नहीं सकते उस बख्शीश के लिए கடவுள் நமக்காக ஒரு கொடையாக கொடுத்த அவரை நாம் துதிக்க முடியாது. प्रभु को एक बख्शीश करके हमें दिया है उसको हम स्तुति करें। இந்த ஞானிகள் ये मजूसी அவரை பணிந்து கொண்டு उसका दंडवत किए। அவருக்கு அவர்கள் காணிக்கை उन्हें செலுத்தினார்கள். तोहफा दिए। அரசர்களுக்கு தான் காணிக்கை செலுத்துவார். राजाओं को ही आके भेंट देते हैं। சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இப்படி ஞானிகள் பெரிய படித்த பண்டிதர்கள் எல்லாரும் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. हाँ, बड़े बड़े पंडित पढ़े लिखे लोग एक मामूली आदमी को कोई तोहफा नहीं देता। இவர் அரசர் என்பதை அவர்கள் பார்த்து அறிந்து वो கொண்டார்கள். जान लिया उन्होंने कि ये राजा है करके उन्हें மத்தேயு बख्शीश 2 दिया। அதிகாரம் 1-12 வாக்கியத்திலே मत्ती दूसरा अध्याय में இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. इस भाग में लिखा है அவர்கள் वो இயேசுவுக்கு यीशु को பொன்னையும் सोना சாம்பிராணி और मिर्च जो कहते हैं, தூப வர்க்கத்தையும் मिर्च जो कहते हैं, மூன்றாவது तीसरा வெள்ளை பூளத்தையும் கொடுத்தார்கள். लोबान दिया करके देखते हैं। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। அப்போ இந்த 3 பரிசு பொருள்களையும் இந்த சாஸ்திரிகள் இந்த ஞானிகள் இயேசுவுக்கு காணிக்கையாக ये ஒப்புக்கொடுத்தார்கள். तीनों तोहफा जो है कि ये मजूसियों ने यीशु को तोहफा दिया करके देखते हैं। அப்போ இந்த பொன் இந்த வெள்ளை போலம் இந்த தூப வர்க்கம் सोना मूल और लोबान जो है இவருடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக ஒரு இன்கம் ஒரு காசாக பயன்படுத்தி एक आमदनी के लिए काफी है करके इस्तेमाल किया हो सकता தேவனுடைய है। நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को இதன் धन्यवाद। அர்த்தங்களை ஆன்மீக அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள इस வேண்டும். आत्मिक मतलब को हम समझे। இந்த சாஸ்திரிகள் இயேசுவை ஒரு அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். ये मजूसियों ने यीशु को राजा करके उन्हें कबूल किया। அவர்தான் கடவுள் அவர்தான் தெய்வம் என்று சொல்லி वही प्रभु है, वही அவருக்கு परमेश्वर है। அவர்கள் தங்களுடைய காணிக்கை तोहफा के यीशु को दिए, சாம்பிராணி தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். सोना के मिर्च को दिए। அது ஒரு தீர்க்கதரிசியை போல वो ஏற்றுக்கொண்டார்கள். नबी के तौर पे उसने स्वीकार किया। பொதுவா தீர்க்கதரிசிகள் கசந்து கொள்வார்கள். आज जो नबी जो है कैसे कड़वाहट ரொம்ப करते हैं, கண்டிப்பாக இருப்பார்கள். बहुत सख्ती से पेश आएंगे। தீர்க்கதரிசியுடைய வார்த்தை ஜனங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். नबियों के बातों को यकीनन लोग अगर सुनना है, அவர்கள் மெய்யாக கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தார்கள் என்றால் लोग के सच में प्रभु के वचन को कहे तो ஜனங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். यकीनन के लोग से मानना है। இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையானது தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலதாக यीशु का वचन जो है कि नबियों से नबी से बढ़कर है। அவருடைய வார்த்தையானது ரொம்ப கடினமானதாக उसका இருந்தது. वचन बहुत सख्त था। அவருடைய உபதேசமானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத उसका उपदेश जो है कि जो कबूल नहीं कर सकते, जो समझ नहीं सकते, அப்படிப்பட்டதாக இருந்தது. ऐसा था। மூன்றாவது
மூன்றாவது तीसरी बात அவருக்கு ஏதாவது வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள் आगे इसको लोबान दिया வெள்ளை कहते போலம் ஏதாவது தீர்க்க ஏதாவது ஒரு ஏதாவது ஆசாரியனை ஏதாவது குறிப்பிடுகிறார் लोबान जो है कि याजक को बताते हैं வெள்ளை போலத்தை ஏதாவது ஆசாரியர்கள் लोबान जो है याजक அவர்கள் ஏதாவது ஆராதனை செய்கிறதா வேளையிலே आराधना के समय அவர்கள் அதை போட்டு ஏதாவது சுகந்த வர்க்கத்தை ஏதாவது எடுப்பார்கள் उसे डालकर खुशबूदार होने के लिए करते हैं தேவன் அதில் ஏதாவது பிரியப்படுகிறவராக प्रभु இருந்தார். उसमें खुश होता है இந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது மூன்று விதமாக ஏற்றுக்கொண்டார்கள் ये बजूसी ने 3 तरीके से यीशु को कबूल அவர் किया கடவுளாக वो இருக்கிறார் प्रभु है அவர் தீர்க்கதரிசியாக वो नबी இருக்கிறார் है, அவர் ஆசாரியனாக वो இருக்கிறார் याजक है என்று தூபவர்கள் அதாவது பொன் के सोना தூபவர்க்கம் मुर जो है வெள்ளை போலம் என்ற ஏதாவது காணிக்கையை அவர் ஏதாவது கொடுத்தார் लोबान करके ये सोना मुर लोबान करके 3 तोहफा उसको दिए நாம் எல்லோரும் ஏதாவது உயர்ந்த ஏதாவது பொருட்களை நாம் ஏதாவது பயன்படுத்துகிறோம் हम बड़े अच्छे अच्छे और उम्दा जो चीज का हम इस्तेमाल நல்ல करते हैं பொருட்களை ஏதாவது வாங்கும்படியாக நம்முடைய கண்கள் எல்லாம் ஏதாவது வரைந்து ஓடுகிறது उम्दा और अच्छी चीज के लेने के लिए हमारा नजर घूमती रहती அநேக है காசுகளை நாம் ஏதாவது நம்முடைய ஏதாவது எக்ஸ்பென்சிவ் ஏதாவது நம்முடைய ஏதாவது நாம் ஏதாவது பயன்படுத்துகிற பொருட்களுக்காக நம்ம ஏதாவது நாம கொடுக்கிறோம் ऐसे चीज के लिए पैसे भी बहुत खर्च करते हैं ஆனால் அதில் ஏதாவது காரியம் என்னவென்றால் उसके बाद क्या है அவைகள் கொஞ்ச காலம் இருக்கும் थोड़े दिन हो गए பிறகு ஏதாவது ரிப்பேர் ஆயிரும் फिर तो खराब हो जाएगी அதாவது தங்கம் ஏதாவது ஏதாவது கூட सोना भी जो है அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு कई साल அது लंबे बहुत साल का வாடி அதனுடைய ஏதாவது நிறம் ஏதாவது மறைந்துரும் वो की तरह सूख जाता है मुरझा जाता है सिले उसका रंग में- भी करके भी पीला पड़ जाता है சிலவைகள் ஏதாவது அழிந்து போய்விடும் कई कुछ बार कुछ चीज बिट भी जाता है ஆனால் लेकिन நாம் நம்முடைய இருதயத்தை हमारे दिल को இயேசுவுக்காக நம்ம காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் यीशु को आके एक तोहफे के तौर पे दे இந்த ஏதாவது ஞானிகள் இந்த சாஸ்திரிகள் ये नमोजूसी जो है இயேசுவை இது இவ்வளவு கனமாக இவ்வளவு மேன்மையானவராக इतना ஏற்றுக்கொண்டார்கள் जाके इज्जत के लायक उसको समझा प्रभु ने। அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வந்த போதிலும் लंबे दूर दूर से आने के बाद भी யூதர்களின் ராஜா यहूदियों का राजा है இவர் ஏதாவது உலகத்தை ஆள போகிறவர் दुनिया पर आके हुकूमत करने இவர் वाला है உலகத்தை ரட்சிக்க போகிறவர் दुनिया पर आके उद्धार करने वाला இவர் है உலகத்திற்கு ஏதாவது மெய்யான செய்தி ஏதாவது அளிப்பவர் दुनिया के लिए एक सच्ची खबर देने वाला है என்பதை இந்த சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள் वो मजूसियों ने जान लिया இந்நாள் வரைக்கும் अनेक ஞானிகள் इन दिनों में भी एक कई मजूसियों जो है கல்விமான்கள் जो पढ़े लिखे हैं பட்டதாரிகள் और जो अच्छे पढ़े लिखे हैं ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் प्रभु को कबूल करते हैं தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को धन्यवाद கடவுள் இயேசு நமக்காக என்னத்தை கொண்டு प्रभु வந்தார் यीशु हमारे लिए क्या लेकर आया இயேசு நமக்காக ஏதாவது நமக்காகவே ஏதாவது தேவன் கொடுத்து விட்டார் यीशु के हमारे लिए हमारा खातिर यीशु को दे நம்முடைய दिया வாழ்க்கையில் ஏதாவது பெரிய ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது பரிசு பொருளாக हमारी जिंदगी की बड़ा एक बख्शीश है ஒரு वो பெரிய நன்கொடையாக ये बड़ा एक तोहफा है वो நமக்காக வேண்டியதாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் हमारे खातिर दिया गया இயேசு है கிறிஸ்து அதாவது மனுக்குலத்திற்காக கிருபையை கொண்டு வந்தார் यीशु मसीह के आदम जात के लिए अनुग्रह लेकर आया। யோவான் 1 அதிகாரம் 17வது வாக்கியத்திலே யோவானா 1:17 யோவான் 1:17 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக के पवित्र नाम को धन्यवाद தேவனுடைய கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது प्रभु का अनुग्रह यीशु के जरिए जाहिर हुआ தேவ கிருபை இயேசுவுக்குள்ளாக நாம் அதை பெற்றுக் प्रभु का கொள்கிறோம் अनुग्रह यीशु में हम पाते हैं நாம் எல்லோரும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிப்பை தான் பெறுகிறோம் हम अनुग्रह से ही उद्धार पाते हैं ये தேவனுடைய கிருபையினாலே நாம் प्रभु பிழைத்திருக்கிறோம் के अनुग्रह से हम जिंदा है தேவனுடைய கிருபையினாலே நாம் பரலோகம் செல்லும்படியான மார்க்கத்தை தான் கடவுள் நமக்கு அதாவது வெளிப்படுத்தி இருக்கிறார் अनुग्रह से कि जो प्रभु के हमें उस आसमान पर पहुंचने का रास्ता को இயேசு दिखाया கிறிஸ்து நமக்காக வேண்டிய கிருபையை தான் கொண்டு வந்தார் यीशु हमारे लिए अनुग्रह लेकर आए இயேசு கிறிஸ்து நமக்காக சத்தியத்தை கொண்டு यीशु வந்தார் हमारे लिए सच को लेकर அதே आए 17வது வாக்கியம் वही 17 में நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது अनुग्रह सच्चाई यीशु से हुई வெறும் கிருபை மாத்திரமல்ல सिर्फ अनुग्रह नहीं கிருபையோடு சேர்ந்து சத்தியமும் ஏதாவது நமக்காக வேண்டியதாவது அவர் கொண்டு வந்திருக்கிறார் अनुग्रह के साथ सच्चाई भी அவரே சத்தியமாக இருக்கிறார் वही सच है சத்தியம் என்று சொல்லி நாம் ஏதாவது தேடிக் கொண்டிருக்கிறோம் सच की तलाश करते हैं எது உண்மை எது சரி எது சரியில்லை क्या सही है क्या गलत है எது தவறு எது உண்மை क्या गलत है क्या हकीकत है நாம் ஏதாவது நினைத்துதான் நம்ம அங்காலாய்த்துக் हम கொண்டிருக்கிறோம் आके ढूंढते फिरते हैं ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் यीशु என்றால் क्या कहते हैं நானே சத்தியம் मैं ही सच हूँ அப்ப கடவுள் ஒருவர் தான் சத்தியமாக இருக்க प्रभु முடியும் एक ही सत्य हो सकता है அந்த சத்தியத்தை वो सच्चाई को இயேசுவின் மூலமாக நாம் ஏதாவது பெற முடியும் அதாவது இயேசுவானவர் சத்தியமாக இருக்கிறார் यीशु से पा सकते हैं यीशु ही सच है वो இயேசுதான் சத்தியம் என்றால் மற்ற ஒன்றும் சத்தியம் अगर இல்லை यीशु सच है तो और कुछ भी सच नहीं
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु की महिमा அது हो। மாத்திரமல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு அது நிறைவான வாழ்வை தான் கொண்டு வந்தார். इतना नहीं बल्कि प्रभु यीशु हमारे भरपूर जिंदगी दी है। யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே, யோவானா 10:10 में, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், யோவானா 10:10 அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் अच्छा, मैं उनको जिंदगी देने அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்லியதாவது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். और के बहुतायत से देने के लिए आया हूं। நமக்கு ஜீவன் மாத்திரமல்ல, हमको जिंदगी नहीं, அதாவது பரிபூர்ண ஜீவன், और बहुतायत की जिंदगी, நிறைவான ஒரு एक ஜீவன், भरपूर जिंदगी, நிறைவான வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். भरपूर जिंदगी को இந்த पाए हम। உலகத்தில் நாம் அதாவது வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் दुनिया में இருக்கட்டும், जीने वाले हम प्रभु के लोग हैं। ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கட்டும், प्रभु के अनजान जो है, அவர்களுக்கு ஜீவன் மாத்திரமல்ல, நிறைவான ஜீவனை இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக் सिर्फ கொள்ளலாம். जिंदगी नहीं बल्कि कि भरपूर जिंदगी देता தேவனுடைய है। நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को धन्यवाद। நிறைவான வாழ்வை உடையவர்களாகவே நாம் அதாவது ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमको इसीलिए बुलाया गया है कि हम भरपूर जिंदगी जिए। அரை குறைந்தாத வாழ்வை அல்ல, आधा अधूरा नहीं, இல்லைன்னா குறைந்தத வாழ்க்கை அல்ல, अधूरी जिंदगी नहीं, நிறைந்த நிறைவான வாழ்க்கை. भरपूर जिंदगी। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु की पवित्र नाम को இயேசுவானவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு धन्यवाद। வந்தார். यीशु हमारे उद्धार लाया। ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே, रोमियो 1:16, ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। தேவனுடைய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். या प्रभु का उद्धार यीशु ले आए। ஆண்டவரை அறியாதவர்கள் இயேசுவை प्रभु से விசுவாசிக்கும்படியாகவும், अनजान जाके यीशु को के जरिए, இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெறும்படியாகவும், यीशु के जरिए पाप की माफी पाए, அவராலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், उसके जरिए हमेशा की जिंदगी पाए। மனு குலத்திற்கு அவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார். आदम जात के लिए उन्हें उद्धार நாம் लाया। எல்லோரும் ஒரு காலத்திலே ஏதாவது ஆண்டவரை அறியாதவர்களாக एक இருந்தோம், जमाने में प्रभु से अनजान, ஆண்டவரை ஏதாவது प्रभु ஏற்றுக்கொள்ளாதவர்களாக से के இருந்தோம். दूर जो कि उसको कबूल नहीं किए। இயேசுவுடைய சுவிசேஷத்தை நாம் கேட்டோம், यीशु के खुशखबरी को हमने இயேசுவை सुना। நாம் அதாவது ஏற்றுக்கொண்டோம், यीशु को விசுவாசித்தோம். कबूल किए, विश्वास किया, அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றோம். उसके उद्धार को हमने पाया। அவர் மனு குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். आदम जात के लिए उसने उद्धार लाया। ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரால் ரட்சிப்பை ஏதாவது பெற்றுக் கொள்வீர்களாக. उद्धार जो नहीं पाया, यीशु के जरिए उद्धार को पाए। இயேசுவினால் ரட்சிப்பு உண்டாகிறது. यीशु से उद्धार होता है, வேறு ஏதாவது ஒருவராகிலும் ஏதாவது ரட்சிப்பு ஏதாவது உண்டாகிறது जमीन இல்லை. में और किसी से नहीं होता है। இயேசுவினால் அன்றி ஏதாவது வேறு ஒருவராலும் ஏதாவது ரட்சிப்பு यीशु இல்லை. के नाम के अलावा और किसी से उद्धार नहीं। இயேசுவினால் ரட்சிப்பு உண்டு. यीशु से उद्धार है, ஏனென்றால் அவரே ரட்சகர், அவர் கடவுளாக இருக்கிறதினாலே क्योंकि वो उद्धार करता है, वो அவர் प्रभु है, சாதாரண மனுஷன் கிடையாது. वो एक मामूली इंसान He's not नहीं, only me, அதாவது ஒரு human being. एक मामूली इंसान नहीं है वो। He is God. वो परमेश्वर है, He அதாவது manifested himself in flesh. और वो के देहधारी बना। கடவுளாக இருக்கிறவர் தான் மனிதனாக ஏதாவது மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु है करके वो एक देहधारी बनकर मुजस्सम होकर हमारे बीच में आए। கடவுள் ஒருபோதும் தன்னுடைய ஏதாவது கடவுள் தன்மை ஏதாவது அழித்துக் கொள்ளவோ அதை ஏதாவது நிராகரிக்கவோ முடியாது. आज प्रभु जो है अपने जो गुणों को कभी भी हर किसी को लेके वो नहीं दूर करता। ஆதலால் மனிதத்தை அதாவது மனுஷிகத்தை लेकिन इंसानियत को, அதாவது இறைவனோடு கடவுளோடு இணைத்துக் கொண்டார். प्रभु के साथ जोड़ लिया उसने। ஹalleluya. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। அவராலே நமக்கு ரட்சிப்பு உண்டு. उससे ही उद्धार, அன்பு, प्यार, இயேசுவினால் நமக்கு ஏதாவது அன்பை பெற்றிருக்கிறோம். यीशु से हमने पाया है। இயேசுவானவர் ஜனங்களை நேசிக்கிறார். यीशु इंसानों से मोहब्बत அவர் रखता ஏதாவது है, யாரையும் ஏதாவது பகைக்கவில்லை. किसी से नफरत नहीं ஆனால் करता, அவரை உலகம் ஏதாவது लेकिन பகைக்கிறது. दुनिया उसे नफरत किया। உலகம் இயேசுவை ஏதாவது பகைக்கிறது. दुनिया यीशु से नफरत करता ஆனால் है, இயேசுவானவர் உலகத்தை நேசிக்கிறார். लेकिन दुनिया से यीशु मोहब्बत உங்களை रखता है, நேசித்தார், என்னையும் நேசிக்கிறார். आपसे मोहब्बत रखता है, मुझसे யோவான் मोहब्बत रखता है। 15ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே, யோவானா 15:9, யோவான் 15:9, John 15:9, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல जैसा बाप उससे मोहब्बत रखता है, நானும் உங்களில் தான் அன்பா இருக்கிறேன். मैं भी तुमसे मोहब्बत रखता हूँ। என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் मेरे சொல்லுகிறார். मोहब्बत में कायम रहो। குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுகிறார். यीशु हमसे मोहब्बत रखता है, ஜனங்களை அவர் लोगों சிநேகிக்கிறார். से मोहब्बत रखता அந்த है, அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நாம் அதாவது வாழ வேண்டும். उस प्यार में कायम रहने के लिए हम जिए। हम தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा அது हो। மாத்திரமல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அதாவது கொண்டு வந்தார். इतना ही नहीं बल्कि वो यीशु मसीह हमारे हमेशा की जिंदगी भी लाया। ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது रोमर வாக்கியத்திலே, 6:24 ரோமர் में 6:23, 34,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன் हमारे प्रभु यीशु मसीह के जरिए जो हमेशा की जिंदगी, நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். हमेशा की जिंदगी यीशु के जरिए पा सकते हैं। உலகத்தில் ஏதாவது மனிதனாவது மாண்ட பின்பு ஏதாவது எங்கே போகிறான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. इंसान खुद नहीं जानता कि वो कहाँ जा रहा है, அவர்கள் அதை குறித்து ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது எண்ணமோ கவலையோ இல்லை. उनके बारे में उसको कोई ख्याल नहीं। அப்படி சத்ருவானவன் மனுக்குலத்தின் ஏதாவது இருதயத்தை மாற்றி வைத்திருக்கிறான். ऐसा दुश्मन ने आके उनके दिलों को आके ऐसा ஆனால் இயேசு अंधेरा कर கிறிஸ்து दिया। மனிதனுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். यीशु इंसानों को हमेशा की जिंदगी वादा किया है। இயேசுவானவர் நமக்காக வேண்டியதாவது மரித்த பின்பு यीशु हमारे लिए मरने के बाद அவர் ஏதாவது உயிர்ப்பித்தார், ஏதாவது அவர் ஜெயத்தோடு ஏதாவது உயிரோடு எழுப்பினார். आके वो जी उठा के जयवंत हुआ। அப்படி என்னால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஏதாவது உறுதிப்படுத்துகிறது. ये बात आके के साफ तौर पे हम कह सकते हैं कि मरने के बाद भी जिंदगी है। மரித்த உடனே எல்லாம் முடிஞ்சிட்டு, मरने के बाद सब कुछ खत्म हुआ, இனிமேல் ஏதாவது எல்லாம் ஸ்டாப், सब खत्म हुआ, कुछ नहीं, सब हो गया। அது சரியல்ல. वो सही नहीं है। மனிதன் மரித்த பின்பு அவன் வாழுகிறான். इंसान मरने का जीता है, ஆனால் அவன் எங்கே வாழ போகிறான்? कहाँ जिएगा அவன் वो? பரலோகத்தில் வாழ போகிறான். आसमान में, स्वर्ग में जिएगा, என்றால் பரலோகத்தை விட்டு ஏதாவது வேறு ஒரு உலகத்திலே வாழ या போகிறான். आसमान को छोड़ के स्वर्ग को छोड़ के और किसी दुनिया में रहेगा क्या? நரகத்தில் வாழ या போகிறான். नरक में जिएगा क्या? என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் हम प्रभु के लोग பரலோகத்திற்கு செல்லும்படியாக उस आसमान में पहुंचने के लिए இயேசுவினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். यीशु से छुड़ाए गए हैं। இயேசுவானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். यीशु ने उद्धार किया நம்முடைய है, பாவங்களை ஏதாவது கழுவி हमारे விட்டார். पापों को उसने साफ, கடவுள் நம்மை ஏதாவது சுத்திகரித்து விட்டார். हमें उसने शुद्ध किया। நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். हम नए सिरे से पैदा हुए, மறுஜென்மத்தை அடைந்திருக்கிற நாம் नए सिरे से पैदा हुए हम பரலோக ராஜ்யம் செல்லும்படியாக आसमान में वो स्वर्ग में पहुंचने के लिए। இயேசுவானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏதாவது மனிதர்களுக்கும் மத்தியஸ்தராக हाँ, तो இருக்கிறார். प्रभु जो है, यीशु जो है, प्रभु और इंसान के बीच एक मध्यस्थ दरमियान है। இயேசுவின் மூலமாகவே நாம் தேவனிடம் சேர முடியும். यीशु के जरिए आप प्रभु के पास पहुंच सकते हैं। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, इसे प्रभु के लोग, இயேசுவானவர் நமக்காக வேண்டியதாவது ஒரு பரிசாக, यीशु हमारे एक तोहफा के तौर पे, ஒரு நன்கொடையாக, एक बख्शिश के तौर पे அவர் ஏதாவது நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். हमको दिया गया அவர் है। நமக்கு ஏதாவது கொடுத்ததாவது அவர் ஏதாவது வந்ததினாலே वो आने से நமக்கு கிருபை, हमको अनुग्रह, நமக்கு சத்தியம், हमको सच्चाई நமக்கு ஏதாவது மிகுதியான வாழ்க்கை, और बहुतायत की जिंदगी, நமக்கு ரட்சிப்பு, उद्धार நமக்கு அன்பு, और प्यार, நமக்கு நித்திய ஜீவனை हमेशा கொடுத்திருக்கிறார். की जिंदगी में दिया தேவனுடைய है। நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की महिमा हो। சுவிசேஷம் அதாவது ஒன்றுதான். खुशखबरी एक ही है। வில்லன் அதாவது தமிழ்ல என்ன வார்த்தை? வில்லன் அதாவது இந்த சினிமால வில்லன் சொல்லுவாங்களா? வில்லன் தான் சொல்லுவாங்களா? அதாவது சுவிசேஷத்தில் இந்த ஏதாவது சத்தியத்தில் தான் ये खुशखबरी करके सच्चाई में அந்த நாயகன் அதாவது வில்லனுக்காக ஏதாவது மரிக்கிறவர். एक नायक जो है कि खलनायक के लिए मरता है। அப்போ அதாவது உலகத்திலே தான் நாம் பார்க்கிறதாவது அவைகளிலே हम दुनिया में जो देखते हैं நல்லவர்களுக்காக, अच्छे के लिए, அதாவது நீதிமான்களுக்காக, धर्मियों के लिए, அவர்களுக்காக अनेகம் பேர் ஏதாவது தங்களுடைய ஜீவனை கொடுப்பார்கள், ஏதாவது சந்தோஷமாக उनके लिए மரிப்பார்கள். बहुत लोग मरते हैं, खुशी खुशी ஆனால் मरते हैं। யாரும் குற்றவாளிகளுக்காக, लेकिन कोई मुजरिम के लिए, பாவிகளுக்காக, पापी के लिए, அவர்களுக்காக யாரும் மரிக்க மாட்டார்கள். उनके लिए कोई नहीं देगा। அதனால் தான் சொன்னேன் சுவிசேஷம் ஒன்றுதான். खुशखबरी एक ही है। வில்லனுக்காக ஏதாவது இந்த ஹீரோ அதாவது நாயகன் ஏதாவது மரிக்கிறார். ये नायक के खलनायक के लिए जान देता है। ஏதாவது குற்றவாளிகளாக பாவிகளாக இருக்கிறோம். हम सब मुजरिम हैं। நமக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து ஏதாவது மரிக்கும்படியாக பிறந்தார். हमारे लिए एक नायक यीशु के அவர் எதற்காக பிறந்தார் என்று ஏதாவது அவருடைய ஏதாவது சரி ஏதாவது அவருடைய நிகழ்ச்சிகள் நமக்கு என்னத்தை ஏதாவது போதிக்கிறது वो என்றால், दृश्य में क्या बताती है उसकी मौत की? உங்களுக்காக எனக்காக ஏதாவது மனுக்குலத்திற்காக आपके लिए, मेरे लिए, तमाम आदम जात के நம்முடைய लिए ஜீவனை கொடுக்கும்படியாகவே அவர் अपने பிறந்திருக்கிறார். जान निछावर करने के लिए पैदा हुआ वो। அவர் பூமியில ஏதாவது பிறந்த ஏதாவது பெரிய ஏதாவது அதிசயம், பெரிய அற்புதம், உலகத்தை ஏதாவது சுருட்டி ஏதாவது மடக்கி ஏதாவது பெரிய ஏதாவது காரியம் அப்படி எல்லாம் ஒண்ணு செய்யல. आज दिन में पैदा होकर बड़े बड़े अजीब काम, बड़े बड़े निशान किया करके वो बड़ी बात அவர் है। ஏதாவது பூமியில பிறந்திருந்தாருன்னா ஏதாவது பாலஸ்தீன தேசத்தில் உள்ள எல்லா வியாதியும் இருக்குது. अगर वो धरती पे पैदा हुआ होगा तो फिलिस्तीन के सब रोगों को ठीक करता எல்லா था, கஷ்டத்தையும் நீக்கிருக்கலாம். सब कष्टों को दूर करता था, எல்லா
எல்லாரும் சமாதானம் सब அடைந்திருக்கிறார். आके चैन की जिंदगी जीते थे, எல்லாம் ஒண்ணும் செய்யல. ऐसा कुछ नहीं किया उसने। அவரை விசுவாசித்து அவரிடம் அதாவது வருபவர்களுக்கு மாத்திரம் जो उस पर विश्वास करके उसके पास जो आता है, அவருடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார், उसके पाप को माफ करता है, அவர்களுக்கு சமாதானத்தை उनको கொடுக்கிறார், चैन देता है, அவர்களுக்கு ரட்சிப்பை उनको கொடுக்கிறார், उद्धार देता है, அவர்களுக்கு நித்திய ஜீவனை उनको வாக்களித்திருக்கிறார். हमेशा की जिंदगी वादा அதுவே करता है। நம்முடைய வாழ்க்கையாக वही हमारी जिंदगी, இந்த பூமியில் ஏதாவது வாழக்கூடியதாவது நம்முடைய வாழ்க்கை என்றால் அதுதான். ये जमीन पे हम जो जी रहे वही हमारी जिंदगी தேவனுடைய है। நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के पवित्र नाम को धन्यवाद। ஆதலால் இயேசுவில் ஒரு அதாவது இயேசுவான ஒருவரே यीशु एक ही தகுதியற்றவர்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் ஒருவர் जो தான். नाकाबिल इंसान के लिए वो जान दिया, வேற மனிதர் யாரும் கிடையாது. और कोई नहीं। ஏன்னா அவரை போல அதாவது அவருடைய சீஷர்கள் ஏதாவது பணியாற்றி இருக்கலாம், या उनके चेलों को की तरह सेवा किया होगा, ஆனால் அவர் கடவுளாக இருக்கிறதினால் लेकिन वो प्रभु है, அவர் इसलिए மனிதனாகவும் இருக்கிறார். वो इंसान भी है। இப்பொழுது அது பரலோகத்திலே अब वो आसमान में, स्वर्ग में, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் पिता पुत्र पवित्र இந்த आत्मा, திரியேக அதாவது கடவுள் त्रिएक परमेश्वर, திரியேக கடவுளர்கள் என்று சொல்லிதாவது மூன்று கடவுள் கிடையாது, त्रिएक परमेश्वरों करके ऐसा नहीं है, ஒரே கடவுள் एक ही परमेश्वर, அந்த ஒரே கடவுளிலே एक ही परमेश्वर में மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். 3 व्यक्ति है। இந்த மூன்று நபர்களிலே ये तीनों व्यक्ति में से இரண்டாவது நபர் இயேசு दूसरा- கிறிஸ்து அவர்தான் நம்மை போல பூமிக்கு வந்தார். दूसरा व्यक्ति यीशु जैसे हमारे जैसे इंसान बनकर आया। பிதாவானவர் அதாவது நம்மை போல வரல, पिता हमारे जैसा नहीं आया, பரிசுத்தாவியானவர் நம்மை போல வரல. पवित्र आत्मा हमारे जैसा அந்த नहीं है। இரண்டாவது நபர் ஜீசஸ் கிரைஸ்ட், he manifested himself in human flesh. दूसरा व्यक्ति जो यीशु मसीह जो हो इंसान के रूप में हमारे बीच में आया, அவர்தான் நம்மை போல வர முடியும். वही आ सकता है, பிதாவானவர் வர முடியாது, पिता नहीं आ सकता, பரிசுத்தாவியானவர் வர पवित्र முடியாது. आत्मा भी नहीं आ सकता। குமாரன் தேவகுமாரன் நமக்காக மனுஷகுமாரனாக பூமியில் ஏதாவது வந்தார். परमेश्वर का बेटा के जाके मनुष्य के पुत्र बनकर हमारे बीच में ஒரு आया। வாக்கியத்தை மாத்திரம் அதாவது நம்ம அதாவது வாசித்து தியானித்து முடித்துக் கொள்வோமாக. वचन को पढ़कर ध्यान करिए, खत्म ஏசாயா करेंगे। 9 அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, यशायाह 9 ஏசாயா 9:6, நமக்கு ஏதாவது ஒரு பாலகன் பிறந்தார், हमारे एक के लड़का बेटा दिया गया, நம்மை போன்ற ஒரு பாலகன், हमारे से एक बेटा, ஒரு ஏதாவது சின்ன ஒரு குழந்தை जो एक छोटा जो के लड़का அது பிறந்தது. वो पैदा हुआ, அது அவருடைய மனுஷீகத்தை தான் वो வெளிப்படுத்துகிறது. इंसान उसको इंसान को नियत को बताती है। நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். हमारे एक बेटा दिया गया, குமாரன் அது பிறக்கல, बेटा पैदा नहीं हुआ, அது தெய்வீகத்தை वो குறிப்பிடுகிறது. ईश्वरता को दिखाता है। குமாரன் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்டார். बेटा दिया गया, அடுத்தது கர்த்தவத்துவம் அதாவது உலகத்தில் உள்ள சகல அதிகாரம் அவருடைய தோளில் மேல் இருக்கும். प्रभुता उसके कंधे पर रहेगी, அவர் அதிகாரம் உடையவராக और இருப்பார். क्या वो अधिकारी होगा। தேவனுடைய நாமம் அவருடைய நாமம் அதிசயமானது. उसका नाम क्या अद्भुत है, அவருடைய நாமத்தில் அதாவது அதிசயங்கள் அற்புதங்கள் उसका நடைபெறுகிறது. नाम से अद्भुत कार्य होता அவருடைய है, நாமமே அதிசயம். उसका नाम ही अद्भुत है। ஆலோசனை கொடுப்பவர், आगे सलाहकार है, सलाह देने वाला எல்லா है। நல்ல ஆலோசனைகளும் அதாவது இயேசுவானவர் அதாவது கொடுக்கிறார். अच्छी सलाह प्रभु यीशु देता है, உலகத்தில் ஏதாவது நல்ல போதகத்தை, अच्छी शिक्षा, நல்ல வழிமுறையை अच्छा रास्ता, மனிதனுடைய வாழ்க்கைக்காக इंसान की जिंदगी के लिए, வாழக்கூடிய சகலத்தையும் அதாவது நல்ல ஆலோசகர்களாக அதாவது அவர் அதாவது उसके போதித்தார். जीने के लिए जो अच्छी अच्छी बात इसको बताता है। வல்லமை உள்ள ஒரு தேவன் என்று சொல்லி அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. सामर्थ्य प्रभु करके लिखा அவ है। இயேசு கிறிஸ்து கடவுள் தானே, तो यीशु मसीह प्रभु है ना, அவர் வல்லமை உள்ள वो தேவனானவர். सामर्थ्य प्रभु है। அவர் அதாவது பிதாவை காட்டுவதாவது சின்ன கடவுள், वो प्रभु को देखकर छोटा प्रभु परमेश्वर, பிதாவருதாவது குமாரனை காட்டிலும் பெரிய கடவுள், आज बेटा को देखकर पिता को देखकर बड़ा இந்த प्रभु ரெண்டு करके, கடவுளை காட்டிலும் பரிசுத்தாவின சின்ன குட்டி या கடவுள் சொல்லி दोनों இல்ல. प्रभु को देखकर वो पवित्र आत्मा छोटा प्रभु करके, மூவரும் அதாவது ஒன்றாக तीनों இருக்கிறார்கள். एक ही है, ஒரே கடவுள் மூவராக एक இருக்கிறார்கள். ही प्रभु तीन व्यक्ति में है। திருத்துவ ஏதாவது உபதேசத்தை ஏதாவது சரியாக வளர்க்க வேண்டும். ये परमेश्वर का जो कार्य को ठीक ठीक ஒரு समझाना है। நாட்கள் ஏதாவது அதை என்னுடைய உபதேசத்தை நான் போதிக்கிறேன். एक दिन में उसके बारे में आपको வல்லமை सिखाऊंगा। உள்ள அவர் தேவனாக இருக்கிறார். सामर्थ्य प्रभु है वो, அடுத்தது அவர் நித்திய பிதாவாக वो இருக்கிறார். आबादियत का पिता है அவர் वो, பிதா என்றதாவது ஒரு நபர் இருக்கிறார். ये पिता के लिए व्यक्ति है। பிதாவாகிய தேவன் என்று ஒரு நாமம் அதாவது பிதா- தரித்தவர் அவர் पिता இருக்கிறார். परमेश्वर का नाम रखे लिया हुआ एक है। இயேசு கிறிஸ்து அதாவது அந்த பிதாவிடம் அதாவது ஜெபம் பண்ணினார். वो यीशु मसीह उस पिता से प्रार्थना ஆனால் किया, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அதாவது இயேசு அதாவது நித்திய அதாவது பிதா என்று சொல்லி लेकिन சொல்கிறார். यहाँ पर नबी है यशायाह के यीशु का के आबादियत का पिता कहता है, பிதாவுக்கு ஒப்பானவர், पिता के बराबर, பிதாவோடு இணைந்திருக்கிறவர், पिता के साथ जुड़ कर रहने वाला, பிதாவோடு சற்றும் அதாவது அவர் குறைந்தவர் அல்ல. पिता से जरा भी छोटा नहीं, பிதாவும் அதாவது குமாரனை காட்டிலும் பெரியவரும் அல்ல. बेटा पिता से बढ़कर नहीं। இந்த மூவரும் அதாவது ஒரே அதாவது கடவுளாக ये तीनों एक ही प्रभु है, மூன்று நபர்களும்
तीनों व्यक्ति ஒரே கடவுளாக செயல்படுகிறார்கள். एक ही प्रभु करके और क्रिया करते தேவனுடைய हैं। நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। ஆதலால் இந்த திரியேக இந்த உபதேசத்தை நாம் அதாவது அறிந்து கொள்ளும்படியாக நான் அதாவது உபதேசம் செய்கிறேன். ये त्रिएक का जो उपदेश के बारे में परमेश्वर के बारे में आप लोग को आगे आगे அதை समझाऊंगा। நீங்கள் அதாவது அறிந்து கொள்ள வேண்டும். इसे समझना है। அதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதாவது ஒருவன் கேள்வி எழுப்புகிறான்னா நீ அதை பதில் கொடுக்க முடியாது. अगर आप नहीं समझे नहीं जाने तो जब कोई सवाल उठाते तो उसका அது ठीक ठीक जवाब दे देते हैं। கிறிஸ்தவத்தின் அதாவது அடிப்படை ये உபதேசமாகும். मसीहत का जो है कि बुनियाद है கடைசி आखिरी சமாதான பிரபு वो எனப்படும். कि सलामती का शहजादा, அவர் சமாதான காரணராக वो कि இருக்கிறார். शांति का कि वजह है, சமாதானத்தை அதாவது அவர் கொடுக்கிறார். वो कि सलामती को शांति को உலகம் देता அனைத்திலும் है, எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பவராக दुनिया இருக்கிறார். के सभी लोग को शांति देता है। உங்களில் அதாவது சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். आपने நீங்களும் आपको பெற்றிருக்கிறீர்கள். शांति पाए हैं। நாம் எல்லோரும் தேவனுடைய சமாதானத்தை हम பெற்றிருக்கிறோம். सब ने उस शांति को पाए நாம் हैं। தேவனோடு சமாதானம் அதாவது यीशु அடைந்திருக்கிறோம். के साथ मेल मिलाप किए। தேவ கோபாக்கினை நம்மை விட்டு அதாவது தூரம் போய்விட்டது. प्रभु का गजब हमसे दूर हुआ। தேவனதாவது பாபிகள் மேல் சினம் கொள்கிறார். प्रभु के का गजब कहर हाँ, पापियों पर था। ரட்சிக்கப்படாதவர்கள் என்றேதாவது தன்னை ஏதாவது ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவர் वो காத்திருக்கிறார். के ये इंतजार में रहता है कि कब आके वो पापी मुझे के स्वीकार ஆனால் करें। தேவனதாவது நம்மை தெரிந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளாக அவர் ये மாற்றினார். प्रभु ने हमें पहचान लिया और उद्धार किया, हाँ, सब अच्छा இந்த बनाया। தினம் இயேசுவை அதாவது மகிமைப்படுத்தும்படியாகவும் इस आज के दिन प्रभु को महिमा करने, அவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாகவும் उसको आके जो அவரை भेंट देने, பணிந்து கொள்ளும்படியாகவும் उसको आके झुकने हाँ, நாம் झुकने मेरे समुखத்தில் நாம் दंडवत करने வந்திருக்கிறோம். उसके सम्मुख में आए हैं। பிறந்த குழந்தை நாம் பணிந்து கொள்வோம். पैदा हुआ बालक क्या हुआ कि दंडवत நமக்காக करें। வேண்டி கொடுக்கப்பட்டதாவது பரிசு பொருளை நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். हमारे जो दिए तोहफे को हम हृदय में उसको स्वीकार करें। அவர் ஏதாவது வீடு ஏதாவது இல்லாமல் ஏதாவது பூமியில் ஏதாவது பிறந்தார். वहाँ के बेघर था உங்களுடைய ஏதாவது ஒவ்வொருவருடைய ஏதாவது இருதயமும் आपका हर एक के दिल में அதாவது இயேசுவின் வீடாக यीशु का घर, நீங்கள் ஏதாவது அவரை ஏற்றுக்கொள்வீர்களாக. उसे स्वीकार करें, அவர் உங்களுடைய ஏதாவது இருதயத்தில் வாசம் செய்யும்படியாக आपके दिल में निवास करें। நீங்கள் அவருக்கு ஏதாவது உங்களை ஒப்புக் கொடுங்கள். अपने आप को उसके हाथ पे அவர் सौंपो, உங்களை தொடர்ந்து நடத்துவார். वो आगे चलाएगा आपको। இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் इस क्रिसमस के இந்த त्योहार में ஸ்தோத்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் प्रभु यीशु உங்கள் के नाम அனைவருக்கும் से நான் செலுத்திக் கொள்கிறேன். आपको बधाई देता हूँ। ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை प्रभु इस ஆசீர்வதிப்பார். वचन को आशीष करे।